ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் வாராம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. जय जानिकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पदये हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ श्रवण भीष्मदाल रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த சபனியத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் நம்ம அப்படியே பார்க்கலாம். முதல் குருவந்தனம் செய்கிறார். பரிசுத்து இல்லை, அதாவது சௌனகாதி மகரிஷிகள் கேள்விகள் கேட்கிறார்கள் சூதரிடத்தில். நைமிசாரண்ய வனத்தில் சௌனகாதி மகரிஷிகள் கேள்விகளை கேட்கிறார்கள் சூத மகரிஷி இடத்துல. அதற்கு சூத மகரிஷி பதில் சொல்லும் வண்ணமாக 2வது அத்தியாயம் தொடர்கிறது. இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டோ விப்ராணம் ரோமஹர்ஷினிஹி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்கரமே பிரவச்சனம் பண்ண தொடங்கிட்டார் சூதர். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டோ, பகவானை பற்றி கேள்விகள் கேட்டதுனால புல்லரிச்சு போச்சான் அவருக்கு உடம்பு. அதுவும் இந்த சௌனகாதி மகரிஷிகள் எப்படியாப்பட்ட ஞானி, எப்படியாப்பட்ட வயசில் பெரியவர். நானும் பார்த்தா பிராமணன் இல்லை, இருந்தாலும் நான் வயசுலையும் சிறியவன். என்னிடத்தில் போய் இவ்வளோ விஷயம் கேட்குறாருன்னா, சுகாச்சாரியார் என் நாக்கில் நாளாக இந்த பாகவதத்தை கொடுத்ததுனால தானே எனக்கு இல்லை இந்த மரியாதை, எங்கள் இருக்கிற பாகவதத்துக்கு இந்த மரியாதை என்றதுனால அப்படியே புல்லரிச்சு போயிட்டாராம். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டோகம். அதுவும் யாகசாலையில் யக்ஞசாலையில் பகவத்குணங்களை கேட்குற பாக்கியம் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி புல்லரிச்சு போயிட்டாராம். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டோ. அது மட்டும் இல்லை, நானும் ஜாதியில் தாழ்ந்தவன், விலோம ஜாதியில் பிறந்தவன். சௌனகாதி மகரிஷிகளோ பிராமணர்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். அவர் எல்லாம் வேதவித்து, அதே சமயத்தில் மகா ஞானி, பரம பாகவதர், எல்லா அப்படிப்பட்ட யோகீஸ்வரர் சௌனகாதி மகரிஷிகள். அவர்கள் சபையில் எனக்கு ஒரு ஆசனம் கொடுத்து இங்கே பகவத்குணங்களை பற்றி கேட்குறாங்க சொன்னால் எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் அதான் சொல்கிறேனே, பகவான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பெரிய அனுகிரகம் கொடுத்துருக்கானே அப்படின்னு நினச்சி புல்லரிச்சு போச்சான் அவருக்கு. இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டோ விப்ராணம் ரோமஹர்ஷனிஹி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷம். ரோமஹர்ஷனின்றது பேட்டனாக அமையிறது. இவர் பேர் உக்ரஸ்ரவஸ். இந்த சூதர் பேர் உக்ரஸ்ரவஸ். அவருடைய அப்பா பேர் தான் ரோமஹர்ஷனர். அவர் கதை சொன்னார்னா உடம்புலாம் புல்லரிச்சு போயிடுமா. அப்படி அப்பா கதை சொல்லியிருக்கார். இவர் உக்ரஸ்ரவஸ், காதை ஷார்ப்பாக திட்டின்ட்டு கேட்கணுமா. அப்படி இருக்குமா பகுத் குணங்கள், ஆழ்ந்த அர்த்தங்கள் அடங்கியதாக இருக்குமா இவர் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம். அப்படியேப்பட்ட உக்ரஸ்ரவஸ். சூதர்ன்றது குலப்பெயர். கதை சொல்கிறதுனால அது சூதர்னு குலப்பெயர். ஆனால் தனித்தனியாக அவர்களுக்கு பெயர் என்னன்னு கேட்டால், அவன் அப்பா பேர் ரோமஹர்ஷினி, இவர் பேர் உக்ரஸ்ரவஸ். இதுவும் காரண பெயர் தான், மகான்களால் கொடுக்கப்பட்ட பேர். அப்படி அவர் அப்பா போன பிறகு அப்பா இருக்கிற ஸ்தானத்தில் உக்ரஸ்ரவஸ் என்று தன்னுடைய பிள்ளையாகி அவர் கதை சொல்ல வந்திருக்கிறார். அவர்களிடத்தில் பகவத் குணங்களை கேட்கிறார்கள் சௌனகாதி மகரிஷிகள். 6 கேள்விகளை கேட்கிறார்கள். அது பதில் சொல்லும் விதமாக தான் இப்போது ஆரம்பிக்கிறார். பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரபக்தும் உபசக்கரமே. அவர்கள் சூதரை குருவாக ஆசிரித்து அவரை வழிபட்டார்கள் அல்லவா சௌனகாதி மகரிஷிகள். அதற்கு பிரதிபூஜ்ய பதில் அவர்களுக்கு அவர்களையும் புகழ்ந்து பேசுகிறார் சௌனகாதி மகரிஷிகள். ஏன்னா வயசில் பெரியவங்கன்றதால அவங்களுக்கும் பதிலுக்கு அவர்களையும் பூஜித்தாராம் சூதர். பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரபக்தும் உபசக்கரமே. அவர்களுக்கு எந்த விதத்தில் மரியாதை செலுத்த முடியும்னா,
அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த பகவத் குணங்களை பற்றி பேசுகிறதுனால அவர்களை மரியாதை செய்ய முடியும் என்பதனால் அதான் பிரவக்தம் உபசக்கரமே. அப்போ பிரவச்சனம் பண்ண தொடங்குகிறார். எடுத்தவுடனே நமக்கு கேள்வி கேட்டாங்கன்னா உடனே பகவத் குணங்களை சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. குருவந்தனம் பண்ணணும். எல்லாமே குரு போட்ட பிக்ஷை தானே, குரு கொடுத்த ஞானம் தானே. இன்றைக்கி நமக்கு மரியாதையா அப்படின்னு கேட்டால் நமக்கு இல்லை, நமக்கு இருக்கிற பகவத் குணங்களுக்கு தான் அந்த மரியாதை. அதனால் ஜாதியில் தாழ்ந்தவன் அவங்களும் சவுனகாதி மனுஷர்கள் பிராமணர்கள். அதே சமயத்தில் யக்ஞசாலையில் பகவத் குணங்களை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பாக்கியத்தை கொடுத்தவர் யாருன்னா குருநாதர். அதனால் குருவுக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்பது நம்ம ஐதீக மரபு. அதனால் குரு யாருன்னா சுகாச்சாரியர் தான். சுகாச்சாரியர் பரிஷத்துக்கு கதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல கூட உட்காந்து கேட்டவர் தான் சூத மகரிஷி. அதனால் குரு ஸ்துதிக்கிறார். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் त्वयिबायन सूदोवाच यं प्रव्रजन्तम् अनुभेदम् अभेदकृत्यं त्वयिबायनो विरहकातर आजुहावे पुत्रेद तन्मयदया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनदोऽस्मि. இது நம்ம ஏற்கனவே எத்தனையோ தடவை நம்ம இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். எம் பிரவ்ரஜந்தம், அதாவது சன்னியாசியாக போகலையாம். பிரவ்ரஜந்தம்னா சஞ்சரித்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். விரஜந்தம்னா சஞ்சரிக்க. என்னென்னா உலகத்தில் பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தான் இவர் கிளம்பினாராம். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம், உபநயன சம்ஸ்காரங்கள் கூட செய்து கொள்ளாமல் பூணூல் அணிவது நன்னூல்களாகிய வேதங்களை பயில்வதற்காகவே பூணூல் அணியப்படுகிறது. அந்த பூணூல் சம்ஸ்காரம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் எந்த காயத்ரி எதுவும் இல்லாமல் எந்த உபதேசம் வாங்கிக்கொள்ளும். ஏன்னா இவைகள்லாம் படிகள் தானே. காயத்ரி ஜபிக்கிறது, பூணூல் அணியிறது, வேத அத்தியனம் பண்ணுறது, குருகுல வாசம் பண்ணுறது எல்லாம் எதுக்காகனா பிரம்மத்தை அறிவதற்காக, பரபிரம்மஸ்வரூபத்தை அறிவதற்காக. மொத்தம் சொல்லப்போனால் ஈஸியாக சொல்லப்போனால் கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த படிப்பு எல்லாமே, குருகுல வாசம் எல்லாமே வித்தைகள்லாம். ஆனால் அந்த பிரம்ம அனுபவமே அவருக்கு ஏற்பட்டு விட்டது. யாராலும் பின்தொடர முடியாதவராகிய அவர் உபநயன சம்ஸ்காரம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் அப்பா பிள்ளைன்ற பேதம் கூட தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாராம். அப்படி எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படி பிரம்மானுபவத்தில் கிளம்பினாராம் அவர். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவயிபாயினோ விரகாதர ஆஜிஹாவ. இவருக்கு அப்பா இடத்துல பாசம் இல்லை. இவர் சர்வம் பிரம்மமயன்னு போகிறாரு. சுகாச்சாரியர் அப்படி போகிறாரு. ஆனால் சுகாச்சாரியருடைய அப்பாவுக்கு பாசம் விடலையாம் வியாசாச்சாரியருக்கு. புத்ரா இதி அப்படின்ட்டு போகிறாராம். புத்ரா என்று, இதினா என்று, புத்ரா என்று விரகத்தினால அப்படி கதறிண்டு போகிறாராம் சுகாச்சாரியரை பின்தொடர்ந்து. ஆனால் சுகாச்சாரியரோ தன்மயதையாக தனக்குள்ளே இருக்கிற பிரம்மம் தான் எங்கும் வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக பார்த்துட்டு போகிறாராம். தன்மயதையாக அப்படி இருக்கும்பொழுது இவர் கேட்குற கேள்விக்கு புத்ரான்னு கூப்பிடும்போது அப்போது மரங்கள்லாம் அந்த சுகாச்சாரியர் சுகமயமாக மாறி அந்த மரங்கள் மூலமாக பதில் சொன்னாராம் சுகாச்சாரியரை. ஏன் 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 என்னை அழைக்கிறீர்கள் என்று இவர் கூப்பிட்ட அந்த குரலை எதிரொலிக்கிற மாதிரி அப்படியே அந்த துணியானது அதுவே பதில் சொல்கிற மாதிரி, அந்த எதிரொலியே பதில் சொல்கிற மாதிரி இருந்துதான் வியாசாச்சாரியருக்கு. புத்ரான்னு கூப்பிட்டு அந்த எதிரொலியை ஏன்னு கேட்குற மாதிரி இருந்துதான் அந்த எதிரொலி. அப்படி எதிரொலித்தது எல்லா திசைகளிலையும். மரங்கள்லாம் பதில் சொன்னதான் ஏன் அழைக்கிறீர்கள் என்று. அப்போது மரங்கள் மூலமாக மரங்களை பேச வச்ச சுகாச்சாரியரை நம்மளை பேச வைக்க மாட்டாரா? பாகவதம் சொல்லணும்னு நினச்சா சுகாச்சாரியர் நினச்சாதான் சுகாச்சாரியருக்கு குரு இல்லையா அவரை வந்தனம் பண்ணால் அப்போ நம்மளை பாகவதம் பேச வைப்பார். அப்படின்றதுனால சூதர் இங்கே குருநாதர் ஆகிய சுகாச்சாரியரை பிரார்த்தித்துக் கொள்கிறார். தரவோ அபிநேதுகு மரங்கள் கூட அபிநேதுகு பதில் சொல்கிறதான். அபினா கூட, தரவோ அந்த மரங்கள் கூட பதில் சொன்னதான் வியாசருக்கு. ஏன்னா மரங்கள் மூலமாக பேசுறது யாருன்னா சுகாச்சாரியர் தான் பதில் சொல்கிறார்.
தரவோ அபிநேதுகு தம் ஏன்னா சுகாச்சாருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு தான். தன் யோக சக்தியினால் எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்துக்குள்ளும் புகுந்து பேசக்கூடிய சக்தி உண்டு அவருக்கு. எல்லா ஹிருதயத்துக்குள்ளே ஏற்கனவே வியாபிச்சிருக்கார், புகழ்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக பார்த்துருக்கும் போது பிரம்மம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சுகர் அந்த பிரம்மத்தோடு கலந்துட்டார். ஜீவன் முக்தர் அவர். அதனால் மரங்கள் மூலமாக அவரால் பேச முடியும், எந்த இடத்துலையும் வியாபிச்சிருக்க முடியும் அவருக்கு. அதனால தான் இங்கே பதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, லாஸ்ட்டில் முடியும் தரவோ அபிநேதகோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனதோஸ்மின்னு சொல்லிட்டு சூதர் சொல்கிறார் இங்கே. நதோஸ்மின்னு சொல்லலை. நதோஸ்மின்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு நபர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நதோஸ்மி உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனதோஸ்மின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, எல்லா திசைகளிலும் என் குருநாதர் ஒரு ரூபத்தில் சுகர் என்ற ஒரு ஆகிருதியில் ஒரு சொரூபத்தில் அடங்கினவர் கிடையாது. எல்லா திசைகளிலும் அவர் வியாபிச்சிருக்கிற அப்படிப்பட்ட பிரம்மன் அவர். அப்படி பிரம்மத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னா என்னென்னா, எல்லா திசைகளிலும் அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு இந்த அர்த்தம். இங்கே ஆனதோஸ்மி அப்படின்னு பதம் போட்டிருக்கு. சூதர் அப்படி சொல்கிறார். அதெல்லாம் பதமாக அனுபவிச்சா தான் சுகருடைய பெருமை நமக்கு தெரியுது. பற்றியா எப்படியாப்பட்ட யோகனிஷ்டர் அவர். அதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி, எல்லா ஹிருதயத்துக்குள்ளும் வியாபிச்சிருக்க அந்த பரபிரம்மத்துக்கு துல்லியமானவராகி அவருக்கு எல்லா திசைகளிலும் அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு தன் குருநாதருடைய பேரை சொல்லாமல், சுகர்ன்ற பேரே வரல பாருங்கள். வியாசசூனும் உபயாமி குருமுனினாம் அப்படின்னு பின்னாடி வருவது. இந்த இடத்துல சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி, சகல ஜீவராசி ஹிருதயத்திலையும் வியாபிக்கக்கூடிய, எல்லா ஹிருதயத்திலையும் வாசம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட பரபிரம்மத்துக்கு சமமானவராகிய அவரை எல்லா திக்குகளிலும் நான் நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. குருநாதருடைய பேரை சொல்ல அடுத்த இன்னொரு ஸ்லோகமும் சுகரை புகழக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் பார்த்தா பேர் சொல்ல மாட்டார். சுகருடைய பேரை சொல்ல மாட்டார். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம். இந்த பாகவதமே அனுபவ கிரந்தமாகுது. எல்லாமே அனுஷ்டான கிரந்தங்களாக தான் நிறைய எழுதியிருக்கார் வியாசாச்சாரியார். 17 புராணங்களும் அனுஷ்டானங்கள். அதில் இதை செய்தால் இந்த பலன் உண்டு, கேட்டால் பலன். ஏதாவது ஒன்று அந்த கிரியானுஷ்டானங்கள் அதில் சொன்னபடி கேட்டால் அந்த பாகவதத்தை பலன், பத்ம புராணமோ ஸ்காந்த புராணமோ அதெல்லாம் அதில் சொல்லக்கூடியது கடைப்பிடிச்சா பலன். ஆனால் பாகவதம் கேட்குறதே அனுபவமாக இருக்குமா. அகில ஸ்ருதிசாரம் ஏகம். காதுகளுக்கு சாரமான விஷயத்தை கேட்குறோன்னா பாகவதத்தை கேட்கணுமா. அதான் ஸ்ருதி சாரம். அப்படி ஒரு அர்த்தம். சகல சாஸ்திரங்களுடைய சாரம் தான் இந்த பாகவதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்ருதி சாரம் ஏகம். ஏகம்னா இது ஒன்று தான், பாகவதம் தான். பாகவதத்துக்கு மிஞ்சின கிரந்தம் எதுவுமே கிடையாது. அது எப்படி சொன்னார்னா, ஸ்வானுபாவம். நம்ம சொல்கிறது இந்த இப்படி வாங்கி அப்படி கொடுத்தன்ற மாதிரி, இப்படி வாங்கி அப்படி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இல்லை பாகவதம். அதை வாங்கி நல்லா சுவாதனம் பண்ணி நான் நல்லா அனுபவித்து, ஆஹா அருமையான கிரந்தமாச்சு, கிருஷ்ணானுபவம் அப்படி ஏற்படணுமா, அந்த பக்தியில் தெளித்து அந்த கதையை அப்படி சொன்னாராம் சுகாச்சாரியார். ஸ்வானுபவத்தோடு சொன்னாராம் அந்த கிருஷ்ணானுபவத்தை. உன்னுடைய அனுபவம் சத்தியமாக இல்லையான்றது சாஸ்திரம்தான் பிரமாணம். உன் மனசு பிரமாணம் கிடையாது. உனக்கு சம்மதமாக இருக்கலாம் உன் அனுபவம், வசத்தின்னு சொல்லலாம். அது உன் அனுபவம் சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருக்கணும். அப்போ சுகருடைய அனுபவமாகவும் இருந்தது, அதே சமயத்தில் சாஸ்திரத்துக்கு சம்மதமாகவும் இருந்தது தான். அதனால தான் 2 விதம், பிரமேயம் பிரமாணம் சொல்லுவாங்க இல்லையா. பிரமேயம் என்ன, ஸ்வானுபாவம் இது பிரமேயம். அகில ஸ்ருதிசாரம் ஏகம் இது பிரமாணம். அகில ஸ்ருதிசாரன்றது பிரமாணம், சாஸ்திரங்களுக்கு சம்மதமாக இருக்குது. பிரமேயம் அப்படியே சொல்றது தன் அனுபவமாகவும் இருக்குது. இங்கே 2 செட்டிச்சு விட்டுறது வேறு. அது பாகவதத்தில் மட்டும்தான். அனுபவத்தை கூட சாஸ்திரங்களில் கொடுக்க முடியும்னா அது பாகவதத்தால் மட்டும்தான் முடியும். அது எந்த கிரந்தத்தில் பாருங்கள், நிறைய கிரியானுஷ்டானங்களை பற்றி சொல்லியிருக்கு, யோகங்களை பற்றி சொல்லியிருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கு. மற்ற புராணங்கள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கேட்டால் பலன். ஆனால் அது கேட்கணும்னு நினச்சாலே பலனா. சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து, அந்த க்ஷணத்துலேயே பலன் கை மேலே. இது ஏன்னா இது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. மற்றதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மற்ற கிரந்தங்கள்லாம். ஆனால் பாகவதம் மட்டும் அனுபவ கிரந்தமாக இருக்கக்கூடியது.
எஸ் வானுபாவம் அகில சுதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம். ஆத்மாவை வெளிச்சம் போட்டு காட்டிடுமா இந்த பாகவதம் புராணம். பாகவதம் தான் அந்த வெளிச்சம். இதில் அத்தியாத்மம் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா கிருஷ்ணனை நீ வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடியது தான் இந்த பாகவதம். அப்படிப்பட்ட கிரந்தமாக இது. அத்தியாத்ம தீபம் அதிதிதிர்ஷதாம் தமோந்தம். அறியாமல் என்ற இருட்டில் விழுந்து போராடி கொண்டிருக்கிற எத்தனை ஜீவாத்மாக்கள்லாம் கடக்க முடியாது இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள் இந்த சம்சாரிகள் எல்லாம். ஏன்னா தெரியல, எப்படி தப்பிக்கணும்னு தெரியல, மாட்டின்ட்டேன், காமக்குலதங்களில் விழறேன், பயத்தில் நடுங்குறேன், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியல, அவரிடத்துல எப்படி தப்பிக்கிறதுன்னு, எப்படி பக்குவமாக நடந்துக்குதுன்னு தெரியல, காமத்தை எப்படி ஜெயிக்கிறது, கோபத்தை எப்படி ஜெயிக்கிறது, பணத்தில் பேராசையிலையும் நான் உழல்றேன், ஆனால் அந்த பேராசை பின்னாடி நான் சுற்றுறேன், அந்த ஆசையினால் நான் நான் பின்னாடி ஓடுறேன், எல்லாம் எனக்கு வாழ தெரியலையே. அதனால் இதில் பின்விளைவுகள் என்ன ஆகும், இந்த பேராசையினால் பின்விளைவுகள் என்ன ஆகும், காமத்தினால் பின்விளைவுகள் என்ன ஆகும், கோபத்தினால் பின்விளைவுகள் என்ன ஆகும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருட்டில் இருக்கிறேன். கண்ணு நல்லா தெரிஞ்சால் கூட இருட்டில் இருந்தால் அங்கே எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குன்னு எப்படி தெரியும்? தடு மாதிரி தான் இருப்போம். அதே சமயத்தில் கண்ணு பொட்டையாயிட்ட நீ நல்ல வெளிச்சம் இருக்குது, கண்ணு தெரியாமல் போச்சு, இருட்டாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவேன்? கண்ணு நல்லா தெரியுது, கண்ணு குருடாகி போச்சு, ஆனால் வெளிச்சம் இருக்குது, அப்போவும் உங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. உலகம் வெறும் இருட்டு அப்படின்னு தானே ஆகிடும். இந்த உலகமே வெறும் இருட்டாக தானே ஆகிடும். அப்போ நம்ம ஒரு பாட்டோட வருது, உலகம் வெறும் இருட்டு நீ உருப்படியாக ஏற்றிக்கடா விளக்கு அப்படின்னு. அந்த உருப்படியாக ஒரு விளக்கு ஏற்றிக்கன்னா பாகவதம்ன்ற விளக்கு ஏற்றிக்கினா தான் முடியும் இல்லையா? இந்த உலகமே வெறும் இருட்டு தான். ஏன்னா நீ குருடனாக இருக்கிற, அதனால் உலகம் வெளிச்சமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதே சமயத்தில் உனக்கு கண்ணு நல்லா தெரியுது, ஆனால் எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்து போயிருந்தா அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியாது. எங்கே பள்ளத்தில் விழுமோ, எங்கே தடுமாறு கல் முள் இருக்குமோ, எங்கே தடுமாறுமோ தெரியாது. அப்படி தான் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்ச்சியாக வரக்கூடிய அந்த காமத்தை உண்டாக்குற சூழ்நிலையோ, கோபத்தை உண்டாக்குற சூழ்நிலையோ, பேராசை உண்டாக்குற சூழ்நிலைகளே சமாளிக்க முடியாமல் அப்படி தத்தளிக்கிறோம். எதிர்பாராத விதமான வரக்கூடிய தாக்குதலை எப்படி சமாளிப்பேன்? திடீர்னு கோபத்துக்குரிய விஷயம் நடக்குது, கோபப்படக்கூடாதுன்னு திடீர்னு நடக்குது, அப்போ நான் கோபப்படாமல் இருக்க முடியலையே, கோபம் வரதான் செய்யுது. ஆசைப்படக்கூடாதுன்னு தான் நான் மனசை ஜாக்கிரதையாக வச்சுருந்துருக்கேன். ஆனாலும் ஆசைப்படத்தக்க பொருள் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத விதமாக அஜாக்கிரதையாக இருக்கும்போது ஜாக்கிரதையாக கலிபுருஷன் ஆசையை உண்டாக்குறான். அப்போ நான் ஆசைப்படாமல் இருக்க முடியாது. இப்படி ஆனால் அதெல்லாம் காமக்ரோதத்தெல்லாம் கடந்துடலாம் தான் நினைக்கிறேன். திதிர்ஷதாம் தமோந்தம், இந்த அறியாமை என்ற இருட்டை கடந்துடலாம் நினைக்கிறேன். ஆனால் கடக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேன். அப்போது இந்த காமக்ரோத லோபங்கள் தான் நரக வாயில்னு சொல்கிறது பகவத்கீதையில். அப்படின்னும் போது அதை கடக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியல. ஆசை வந்தால் ஆசைப்படுறேன், கோபம் வந்தால் கோபத்தை படுறேன், பணத்தில் ஆசை வந்தால் பணத்தை பின்னாடி ஓடுறேன். இதான் எனக்கு தெரியும். மோகம் வந்தால் மோகிக்கிறேன், பயம் வந்தால் பயப்படுறேன், நடுங்குறேன். ஏன்னா எனக்கு அது எப்படி தப்பிக்கணும், அது கெட்டதா நல்லதா தெரியல. ஆனால் அவதிப்படுறேன் பின்னாடி. அவைகளால் வரக்கூடிய பாதிப்புகளையும் அனுபவிக்கிறேன். ஆனால் அந்த பாதிப்புகள் இந்த காமக்குரோதத்தினால்தான் தான் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. துன்பம் வந்தால் அனுபவிக்கிறேன், இன்பம் வந்தாலும் அனுபவிக்கிறேன். அப்படி ஒரு அறியாமையில், அதான் தமோன்றது அறியாமை. இப்படி எதனால் நடக்குதுன்னு தெரியல. அதே சமயத்தில் அதுக்கு அப்பப்போ எந்தெந்த சுபாவங்கள் வெளிப்படுறதோ அதுக்கு நான் வசப்பட்டுடுறேன், அதுக்கு அடிமையாயிடுறேன். இப்படிப்பட்ட தமோந்தம் அப்படி இந்த சம்சாரத்தில் உழண்டு கொண்டிருக்கிற இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் இந்த காம குரோதங்கள் தான் உனக்கு எதிரி, இதனால் தான் நீ பின்னாடி துன்பங்கள் அனுபவிக்கிற அப்படின்றத காண்பிச்சு கொடுக்கறது தான் பாகவதம். திதிர்ஷதாம் தமோந்தம். அப்படி அஜ்ஞானம் என்ற இருட்டில் போராடி கொண்டிருக்கிற மக்களை கரையேற்றுவதற்கென்றே கருணையினால் கொடுத்தாராம் சுகாச்சாரியர். பணத்துக்காக பாகவதம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ₹1,00,000 கொடுப்பான்றது பணத்துக்காக பாகவதம் சொல்லலை. இந்த சம்சாரிகள் இந்த சம்சாரத்தில் சம்சாரணம் பண்ணி கொண்டிருக்கிற சாரமே அற்ற இந்த சம்சாரத்தில் போராடி கொண்டிருக்கிற இந்த மக்களை கரையேற்ற வேண்டுமே என்ற கருணையினால் இவ்வளவு ரகசியமான இந்த புராணத்தை வெளியிட்டாராம். சம்சாரினாம் கருணை ஆக புராண குஹ்யம்.
இந்த புராணம் என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தினாராம். இதன் மூலமாக பொழிச்சிக்கிட்டுமே மக்கள்லாம் எல்லாரும் கரையேற்றுவேன்றது பரந்த மனநோக்கத்தோட சுகாச்சாரியார் இந்த பாகவதத்தை சொன்னாராம். சம்சாரினாம் கருணைய ஆக புராணம், ஆகனா சொன்னார்னு அர்த்தம். ஆக புராண குஹ்யம் தம் வியாச சூனும், இந்த இடத்துலையும் பார்த்தோம் வியாச சூனும் சொல்கிறாரு. சுகார்ன்ற பேர் வரல. உபயாமி குருமுனினா, இந்த இடத்துல சூதர் சுகாச்சாரியார் குருவாக அங்கீகரித்திருக்கிறார்ன்றது நல்லா புரியுது பாருங்கள் ஸ்பஷ்டமாக. என் குருநாதர் ஆகிய சுகாச்சாரியருக்கு நமஸ்காரம் தெரிவித்து கொண்டு அப்புறம் உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வியாச சூனும் உபயாமி குருமுனினா, வியாசருக்கு நமஸ்காரம் தெரிவித்து என் குருநாதர் ஆகிய வியாசர் புத்திரருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சூதர் சொல்கிறார். அப்போது இந்த பாகவதம் எதற்காக வந்ததுன்னா, இது எப்படிப்பட்டதுன்னா எல்லா புராணங்களுக்குள்ளும் ரகசியமானதான், புராண குஹ்யமாக. 18 புராணங்களில் இதான் ரகசியமான புராணமாக பாகவதம். அதனால தான் அது கடைசியில் வெளியிட்டார் வியாசாச்சாரியார். ரகசியத்தை எடுத்தவொடனே கொடுத்துட மாட்டாங்க மகாத்மாக்கள்லாம். மற்ற புராணங்கள் இதை படிச்சிக்க, அதை படிச்சிக்க, ஸ்காந்த புராணம் படிச்சிக்க, பத்ம புராணம் பண்ண, அதெல்லாம் பெருசு பெருசு. ஸ்காந்த புராணம் 80,000 ஸ்லோகம், பத்ம புராணம் 50,000 ஸ்லோகம். யார் படிக்கிறது? படித்தாலும் அனுஷ்டானங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கதைகள் வேணால் கேட்கலாமே தவிர அதில் சொல்லக்கூடிய நிறைய 80,000 ஸ்லோகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ தான் 18,000 ஸ்லோகத்தில் அப்போதைக்கு இது சுருக்கம், நமக்கு இதுவே பெருசாக இருக்குது பாகவதமே. அதனால் எதுக்காக இதை ரகசியமாக வச்சுருந்தாராம் பாகவதத்தை. 18வது புராணமாக வெளிப்படுத்தினார் வியாசாச்சாரியார். அது நாரதர் சொன்னதுனால அது வரைக்கும் வெளிப்படுத்தலை. அப்போ வியாசராக தாம் போட்டாருன்னா யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் என்ன சிஷ்யராக குறைச்சல அவருக்கு பைலர் ஜெய்மினி போன்றவர்களுக்கெல்லாம் வேதங்களை கொடுத்துட்டு மற்ற கிரந்தங்கள்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, ஆனால் பாகவதத்தை மட்டும் வயிற்றுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாராம். ஏன்னா இது அதுக்காக அந்த அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களுக்கு தான் பாகவதம் கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த பாகவதம் கொடுத்துடக்கூடாது, இது ரொம்ப ரகசியமானது அப்படின்னு ஒழிச்சு வச்சுருந்தாராம். அப்படிப்பட்ட சுகாச்சாரியார் தன் பிள்ளையே பார்த்தா பிரம்மனிஷ்டராக இருக்கிறார். அப்பா, இவர் வாக்கில் பாகவதம் சொன்னால் நல்லாயிருக்கும். பிரம்மனிஷ்டர்னால் பிரம்மானுபவத்தில் பரிசுத்தமான மனதோடு இருக்கிறார், நிர்மலமான மனதோடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியரே இதுக்கு தகுதியானவர் பாகவதம் கிரகிக்க என்பதனால இந்த பாகவதம் என்ற கிரந்தத்தை தன் பிள்ளைக்கு சொத்து கொடுக்குற மாதிரி கொடுத்தாராம். அந்த பாகவதத்தை தன் பிள்ளையாகிய சுகாச்சாரியருக்கு. அதுக்கு தான் பின்னாடி வியாசர் விரகத்தினால புத்திரான்னு பின்தொடர்ந்து இந்த சொத்தை கொடுக்கணுமா, அந்த சொத்தை கொடுத்து பின்தொடர்ந்து போனார். அப்புறமா தான் எங்கேயோ காட்டில் பர்ஹா பீடம் நடவரபபு கர்ணையோ கர்ணிகாரம் பிப்ரத் வேணும் அப்படின்ட்டு ஜடரப்படையும் வைஜெயந்தி சமாளம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை கேட்டோன்னே மனசு ரம்யமாக இருந்து, இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னா உங்கள் அப்பாக்கள் தான் இருக்குது, இதுபோல் 18,000 ஸ்லோகம் இருக்குது பாகவதம் சொன்னே அப்பாவை தேடி வந்தார். அப்போ உபதேசம் செய்யக்கூடிய கேட்டதுனால அத்தியாபயாமாச பதத்துக்கு பதம் ஒவ்வொரு பதமும் விடாமல் அனுகிரக மாத்திரத்தினாலே அனுகிரக மாத்திரத்தை சங்கல்ப மாத்திரத்தினாலே அனுகிரகம் பண்ண முடியும் சுகாச்சாரியருக்கு வியாசர். ஆனால் பிரவச்சனம் பண்ணுற சௌக்கியம் போயிடுமேன்னு சொல்லி பதமாக சொல்லி கொடுத்தாராம். ஜென்மாத்தியசிய ஏதோ அன்வயாத் ஜென்மாத்தியசிய எதக அன்வயாத் இதரதச்ச அர்த்தேஷு அவிக்னேஸ்வராட் அப்படின்னு ஒன்று பதமாக சொல்லி கொடுத்தாராம். அத்தியாபயாமாச அத்தியன முறையில் சொல்லி கொடுத்தாராம். யார்? வியாசாச்சாரியா சுகருக்கு. ஏன்னா அப்போ தான் பிரவச்சன சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். அனுகிரக மாத்திரத்தில் கொடுத்துட்டுனா அந்த பிரவச்சனம் பண்ணுற சௌக்கியம் அனுபவிக்க முடியாது. அதனால் அப்படி கொடுத்தாராம் சுகாச்சாரியருக்கு. சுகாச்சாரியர் டாம் போட்டாரான்னு கேட்டால் இல்லை, கோயில் மயில்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாராம். கடைசியில் இதுக்கு தகுதியானவன்னா மரணத்துக்கு 7வது நாள் மரணம் அடைய போகிறான். ஆனால் பரம பாகவதன் இவரே அதுக்கு தகுதியானவன் சொல்லி 7 நாள் மாற்றி போடாமல் காலை மடிச்சுட்டு அப்படியே உட்காந்தத்தை விட்டு அசையம் 7 நாள் ஒரே இடத்துல உட்காந்து இந்த பாகவதத்தை சொன்னார் சுகாச்சாரியர். பரிஷத்து அப்படிப்பட்ட அங்கே சாதுக்கள்லாம் நிறைஞ்ச அந்த சபையில் பரிஷத்துக்கே இந்த பாகவதம் உரியது. ஏன்னா அப்படி கதை கேட்பானான் பரிஷத்து. அப்படி ஷூட்டிக்காக கதை கேட்குறவந்தக்கள் தான் பாகவதம் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். அவ்வளோ ஆர்வத்தோடு கதை கேட்டானான். பசியும் பட்டினுமா தண்ணி தாகத்தெல்லாம் மறந்து அப்படி பாகவதம் இதுதான் நம்ம ஜென்மாவை கரையேற்றோம் அப்படின்ற சக்தியோடு கேட்கணுமா கதை. அவனை மாதிரி கதை கேட்குறவங்க கிடையாது, சுகாச்சாரம் மாதிரி கதை சொல்கிறவங்களும் கிடையாது. 2 பேரும் போட்டி.
கிம் பூயா சோதமிச்சசி கிம் சோதமிச்சு இன்னும் என்ன கேட்கணும் ஆசைப்படுற அப்படின்னு கேட்பார். அவர் சொல்கிறார் கதையை விஸ்தராத் பரிசுத்து என்னன்னா விஸ்தாரமாக சொல்லுங்கள் ஒவ்வொரு கதையும் அப்படின்னா இவன் கேட்கறதுல கில்லாடி போதும் சாமி இந்த கதை சுருக்கமாக சொல்லுங்கள் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலை. பரிசுத்து விஸ்தராத் கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கள், சுருக்கிடாதீங்க கேட்கறதுல ரொம்ப ஆர்வம் நல்லா இருக்குது, கதை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அப்படின்றார். இல்லைப்பா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாப்பா, நம்ம அசைப்படுறோம் சுவாமி, நான் தண்ணி கூட குடிக்காமல் கேட்கறதுனால என் உயிர் போய்ட்டு நினைக்காதீங்க, பிராமண சாபத்தால் அன்றி என் உயிர் போகாது, அதனால் பிராமண கோபத்தால் என் உயிர் போகாது, நீங்கள் கதை மட்டும் விஸ்தாரமாக தயவுசெய்து கதையை சுருக்கிடாதீங்க, கதையை மட்டும் விஸ்தராத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படி விஸ்தாரமாக கதை சொல்லுங்கள் அப்படின்னு பரிசுத்து கேட்குறார். எப்படியாப்பட்ட ஒரு பொருத்தமாக அமைஞ்சாங்க பாருங்கள். கதை கேட்குறதுல கில்லாடி பரிசுத்து மகாராஜா, கதை சொல்கிறதுல கில்லாடி சுகாச்சாரியார். அவர் பசிதாகத்தை ஜெயிச்சாருன்னா குருநாதருடைய அனுகிரகம் மாத்தினாலே இவர் பசிதாகத்தை ஜெயிச்சிட்டார் பரிசுத்து மகாராஜா. ஏன்னா கிருஷ்ண கதாமிருதம் அப்படி பண்ணிடுமா, மனசெல்லாம் நிரம்பிடும், ஆத்மாவே பரிபூர்ணப்படுத்திடும் போது இந்த வயிறு நிரம்பாதா, எல்லாத்தையும் உடல் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடும். அப்படியேப்பட்ட அச்சுத கதாமிருதம். கதாமாத்திரைக ஜீவினகா, கதை மாத்திரம் இருந்தால் போதும் உயிரை வச்சுட்டு இருப்பாங்களாம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கூட. அதில் கதை மாத்திரைக ஜீவனகா, என் கோபிகள் மட்டும் நான் தப கதாமிருதம் தப்த ஜீவனம், நான் சாப்பாடு தண்ணியில் எப்படி உயிர் வச்சுருக்கேன்னா உன் கதாமிருதம் எங்களை ஜீவிக்க வைக்கிறது. அப்படி இருந்தாங்களா கோபிகள்லாம். அதனால் இங்கே புராண குஹ்யம், இவர் என்ன பண்ணுறார், பரிசுத்தே அதுக்கு தகுதியானவன் என்பதனால அவன் தான் அப்படிப்பட்ட ஸ்ரோதா கிடைக்கணும், இப்படிப்பட்ட பக்தா கிடைக்கணும். சொல்கிறவங்க அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் சுகாச்சாரியர், கேட்குறவங்க எப்படி இருப்பான்னா இவர் சாணித்திய மாத்திரத்தினாலே கேட்குறவன் அந்த கேட்குறவனுக்கு ஆர்வம் தன்னாலே பக்தி பிச்சுட்டு வருமே. பக்தி முக்தின் ததாதி கற்கிச்சித்துன்னா பக்தி யோகம். பகவான்களுக்கு போனால் முக்தி தான் கொடுப்பானா, பக்தி கொடுக்க மாட்டானா. ஆனால் மகான்களிடத்தில் போனால் தான் பக்தி கிடைக்கும். பரிசுத்தம் பக்தி உண்டாகணும் அவசியம் இல்லை, அவனே இயற்கையிலேயே சிறந்த பரம பாகவதன், அப்படிப்பட்ட பாண்டவர்களுடைய குலத்தில் பிறந்தவன். அதுவே அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவனுக்கு. அப்போ சுகர் வாக்கால் பாகவதம் கேட்கும்போது பக்தி பெருகாமல் வேறு என்ன ஆகும் சொல்லும் பார்க்கலாம். அந்த கங்கா பிரவாகம் மாதிரி அவர் வாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பக்தி வெள்ளம், அதை கேட்குற அவருக்கு சோத்திர மனோபிராமாத், மனசுக்கு ரம்யமாக அப்படியே கேட்டு அனுபவிக்கிறார் பரிசுத்து மகாராஜ். சரி, அதனால் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாராம். பரிசுத்துக்கு மட்டும் இல்லை, பரிசுத்து கூட சூதரம் கேட்குறான்னு தெரியாதா, இவர் போய் அங்கே சவுனகாதி மகர்ஷிக்கு சொல்ல போகிறார், இது பாகவதம் விஸ்தாரம் அடைய போது மக்களுக்கெல்லாம் பயன்பட போகுதுன்னு சுகாச்சாரியர் தெரியாதா, அது தெரியட்டுன்றதுக்காகவே வெளியிட்டார் அவர். ஆமாம், இது பரவணும், மக்கள் எல்லாம் பயன்பெறணும், சம்சாரிகள் எல்லாரும் கரையேறணும் அப்படின்ற பரந்த மனநோக்கத்தோடு தான் இந்த பாகவதத்தை சொன்னாராம். பணத்துக்காக பாகவதம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிக்கணும். எதனால்னா கருணையாக புராணம் சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம், சம்சாரி மேலே உள்ள கருணையினால் சொன்னார். இந்த பாகவத ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட பாகவதம் இன்னைக்கு கையில் கிடைச்சிது. ஆனால் எத்தனை பேர் ஆற்றுல படிக்கிறாங்க, இதை எத்தனை பேர் இதை சிரசு மேலே வச்சு கொண்டாடுறாங்க, இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எவ்வளோ பேர் வீட்டில் தூங்குது தெரியுமா இந்த புஸ்தகம், எவ்வளோ பேர் வீட்டில் இப்போ தூங்குது தெரியுமா, தூசு கூட தட்டாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்குது. அந்த புஸ்தகம் பார்த்தா மேலெலாம் தூசாக இருக்குது, அப்படி அது தொடர்ச்சியாவது வைக்க மாட்டாங்களா, அது தலைமையில் 2 புஷ்பத்தையாவது போட்டாலும் பரவாயில்ல, அதுவும் போகிறதில்ல. அது தொடர்ச்சியாவது வைக்கலாமே, சரி புஷ்பம் தான் போடல, புஸ்தகம் தொடர்ச்சியாவது வைக்கலாம், அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்கு, அப்படியே மனசு கஷ்டமாக பார்த்துட்டு நம்மளாவது துடைப்போம், அவ்வளோதான். அதனால் பாகவத புஸ்தகம் எவ்வளோ பேர் வீட்டில் தூங்குது. அப்படியேப்பட்ட ரகசியத்தை அவ்வளோ எல்லா புராணங்களுக்குள்ள ரகசியமான இந்த பாகவதம். சரி, அதை வெளியிட்டார். புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குருமுனினாம், இப்படி குருவந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சவுனகாதி மகரிஷிகளை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். குருவந்தனம் பண்ணிவிட்டு அப்போ பகவானை நமஸ்காரம் பண்ண இல்லையா, அதை மறந்துட்டோம். நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வம் நரோத்தமம். இப்போ சொல்கிறது எங்கே சொல்கிறார், நைமிஷாரண்ய வனத்தில். நைமிஷாரண்ய வனம் எங்கே இருக்குது, பாரத தேசத்தில். பாரத தேசத்தின் தெய்வங்கள் யாருன்னா நரநாராயணர்கள். அப்போ அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா வேணாமா, பண்ணு. நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வம் நரோத்தமம். அப்புறம் வாக்கு நல்லா ஸ்பஷ்டமாக வரணும். அதுக்கு சரஸ்வதியுடைய பூர்ண கருணா கடாட்சம் பெற்றால்தான், சரஸ்வதியுடைய பூர்ண அனுகிரகம் பெற்றால்தான்
வாக்கில் ஸ்பஷ்டமாக பகவத் குணங்களை சொல்ல முடியும் இல்லையா? சரஸ்வதி தானே நாக்கில் இருந்து தாண்டவம் ஆடுறான். அவள் இல்லைன்னா நம்மளால் பாகவதம் பாராயணம் பண்ண முடியுமா? பாகவதம் பேச முடியுமா? ஆனால் சரஸ்வதி அம்மாவுக்கு பாரதி வாகி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணினி நான் முகநாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றிடும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் கான மனோகரி கல்யாணி அருள் வாய்னி இசை தருவாய். அப்படியேப்பட்ட சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி தேவி, அவளுக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் வியாசாச்சாரியார், அவர் தானே ரிஷிகளில் முதன்மையானவர், அதாவது புராண கர்த்தா அவர் தானே வியாசாச்சாரியார். இந்த பாகவதத்தை வெளியிட்டவர் அவர் தானே, அவருக்கு கண்டிப்பாக நமஸ்காரம் தெரிவிக்கணும். அப்போது நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரையேத்து. எதுக்காக இவங்களாம் நமஸ்காரம் பண்ணனா? சம்சார ஜெயம், இந்த மாயை நான் ஜெயிக்கணும், இந்த மாயிலிருந்து எனக்கு ஜெயம் உண்டாகணும், அதுக்காக உங்களுக்கு நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன். இந்த பாகவதம் பாராயணம் பண்ணுறதுனால நான் மாயிலிருந்து விடுபடணும், சம்சாரத்துலேருந்து எனக்கு ஜெயம் உண்டாகணும், இந்த சம்சாரத்தினால் நான் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு வேண்டி இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பாகவத கதை சொல்ல தொடங்கணுமா. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரையேத்து. சரி, அடுத்தது சொல்கிறார், முனைய சாது புருஷ்டோகம். முனிவர்களே, சவுனகாதி மகரிஷிகளே, நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி, எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். முனையோக சாது புருஷ்டோகம். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக 6 கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள் நியூக்ளியஸாக. அந்த 6 கேள்விகளுக்கு விடையாக நான் பாகவதமாகிய விஸ்தாரமான பாகவதம் என்ற கிரந்தத்தை நான் சொல்லப் போகிறேன். அது உலகத்துக்கே என்ன பண்ண பரம மங்களத்தை ஏற்படுத்த போகிறது. முனைய சாது புருஷ்டோகம் பவத்தில் லோக மங்களம், உலகத்துக்கு மங்களம் உண்டாக போகிறது. இப்போ சூதர் சொன்னதால தான் நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சிது. அப்போ உலகத்துக்கே இந்த பாகவதத்தினால மங்களம் ஏற்பட்டது இல்லையா? அதுதான் முன்னாடியே சொல்லிட்டார். இது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய பாகவதம் லோகத்துக்கு மங்களத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொல்கிறார். பவத்தில் லோகமங்கலம். ஆனால் எப்படியாப்பட்ட கேள்விகளை கேட்டா? கிருஷ்ண சம்பந்தமான விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள். அதான் சொல்கிறேன், ஏற்கிறத கிருஷ்ண சம்பிரஷ்னகா. எந்த கேள்விகளானது கிருஷ்ண சம்பிரஷ்ன விஷயமாக கேள்வி பதில்கள், இப்போ கேள்விகளும் கிருஷ்ணனை பற்றி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் கிருஷ்ணனை பற்றி பகவத் சம்பந்தமான விஷயங்களாக இருந்ததோ அதுதான் என்ன பண்ணோம், நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்துமா. ஏற்கிறது கிருஷ்ண சம்பிரஷ்னகா ஏன் ஆத்மா சுப்ரசீததி. இது வரைக்கும் உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணதெல்லாம் போதும், மன தேவைகளை பூர்த்தி பண்ணது போதும், ஆத்மாவை ஜென்ம ஜென்மமாக கோடிக்கணக்கான ஜென்மங்களாக பட்டினி போட்டு வச்சுருக்கீங்களே, அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தினா இந்த உடல் தேவைகளும் மன தேவைகளும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உடல் தேவை மன தேவைன்னு ஒன்றே இருக்காது. ஆத்மா பரிபூர்ண திருப்தி அடைஞ்சிச்சுன்னா உடல் தேவை மனசு தேவைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, அந்த ஆசைகளே இருக்காது. அவைகள்லாம் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி அடங்கி போயிடும், பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடும். எது வரைக்கும் உடல் தேவைகளும் மன தேவைகளும் நமக்குள்ளே துள்ளிண்டு வருதுன்னு சொன்னால் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிக்காதனால தான், ஆத்மாவுடைய தேவையை பூர்த்தி பண்ணாதனால தான். உடலுக்கு திருப்திப்படுத்தின்னு இருக்கோம், நம்ம இந்த உடல் சம்பந்தமான உறவினர்களை திருப்திப்படுத்தின்னு இருக்கோம், மனசில் நினச்சதெல்லாம் ஆசைப்பட்டுன்னு அதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டு நம்ம லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அங்கே வர்றது இங்கே வர்றதுன்னு அலையிறதெல்லாம் காரணம் மனசு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு, உடல் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. ஆத்மாவுடைய தேவைகள்னா பாகவதம் கேளு, கிருஷ்ண சம்பிரஸ்னகா, கிருஷ்ண கதைகளை பேசு. இதுதான் ஆத்மாவை ஃபுல்ஃபில் பண்ணுமா, பூர்ண திருப்தியுடையதாக ஆக்குமா. அப்போ ஆத்மாவை திருப்திப்படுத்தின்னு சொன்னால் அப்புறமா உடல் ஒன்று இருக்கிறதே மறந்து போயிடும். ஆமாம், அதாவது தேக தர்மங்கள்லாம் நிர்யாபித தேக தர்மங்கள்லாம் விட்டு போயிடுமா. கிருஷ்ணன் உள்ளே வந்துட்டான்னா தேக தர்மம் வெளியே போயிடும். அப்படிப்பட்டது கிருஷ்ணனுடைய. அதான் சொல்கிறேன், ஏன் ஆத்மா எக்கிறது கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏனாத்மா சுப்ரசீததி. பிரசீததி இல்லை, சுப்ரசீததி, பூரண திருப்தியுடையதாக ஆகுமா அந்த ஆத்மாவான் ஜீவாத்மாவானது. கிருஷ்ணத்தில் சேர்த்து வச்சிட்டா இந்த ஆத்மாவை.
சரி ராமனிடத்தில் சேர்த்து வச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாடி வாசிது. அது மாதிரி இந்த ஜீவாத்மா அவ்வளோ திருப்தியுடையதாக இருக்குமா, அப்படி சொல்லப்படுகிறது. சவை பும்சாம் பரோ தர்மம் ஏதோ பக்தர் அதோக்ஷஜே. நம்ம இது உயர்ந்த தர்மம் அது உயர்ந்த தர்மம் அப்படி இப்படின்னு சொல்லி வேலைக்கு போனோம், அதான் சிறந்த கடமை. குடும்பத்தை காப்பாற்றலாம், அதான் சிறந்த கடமை. பல கடமைகளை சொல்கிறாங்க, இதான் சிறந்த கடமை அதுதான் சிறந்த கடமைன்னு. ஆனால் உண்மையாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு பெரிய கடமை, சிறந்த கடமை எதுன்னு கேட்டால் பகவானிடத்தில் பக்தி பண்ணுறது தான் எல்லா தர்மங்களை விட உயர்ந்த தர்மமா. சபை ஒரு மனுஷன் செய்யக்கூடிய, அதாவது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னென்னவோ சொல்லுவாங்க, கிடையாது. நான் வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, சின்ன குழந்தைக்கு அப்படி தான் சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் அது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கோல் இருக்குது. உண்மையான கோல் என்னென்னா பகவானை அடைவது தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு கடமைகள் இருக்குது, என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் உயர்ந்த தர்மம். அதை கடைப்பிடிச்சா மற்ற தாழ்ந்த தர்மங்கள்லாம் நீ கடைப்பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதான் சொல்கிற சவை பும்சாம் பரோ தர்மம். பும்சாம்னா மனுஷன் மாத்திரம் பிறந்தவனுக்கு. பும்சாம் பரோ தர்மம் ஏதோ பக்தர் அதோக்ஷஜே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பக்தி எப்படியாப்பட்டதாக இருக்கணும், அகைதுகி, எந்தவித பலனை உத்தேசித்து கபட பக்தி பண்ணக்கூடாது, உண்மையாக பக்தி பண்ணணும். பகவானே வேணும்னு ஆசைப்படுறது தான், அதுதான் உயர்ந்த. நீ பக்தி பண்ணுறது உயர்ந்த தர்மம் தான். அந்த உயர்ந்த தர்மமாக இருக்கணும், அது உயர்ந்த பக்தியாக இருக்கணும். அப்படின்னா பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அகைதுகி அப்பிரதிகதா. தங்கு தடங்கள்லாம் வந்தால் சாக்கு போக சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது, பாகவதம் கேட்காம இருக்கக்கூடாது. பகவான் நாம சொல்கிறதுக்குலாம் சாக்கு போக சொல்கிறேன், சரி ஓகே. சாப்பிட்றதுக்கு சாக்கு போக சொல்கிறியா, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டான் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேணாம், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டான் பார்க்கலாம். ஒரு நாள் இருக்க முடியும், 2 நாள் இருக்க முடியலையே. அதுக்கு மட்டும் சாக்கு போக சொல்ல மாட்டேன். கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, மற்ற விஷயங்கள்லாம் சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கிறோம், அதுக்கெல்லாம் சாக்கு போக சொல்ல மாட்டேன். ஆனால் பகவன் நாமா சொல்கிறதுக்கு சாக்கு போக சொல்கிறோம். ஏன்னா இல்லை வேலை இருக்குது, அதனால் இப்போ பண்ண முடியல, அப்புறம் நாமா சொல்லியிருக்கேன். அப்போது சின்ன தடை வந்தால் கூட பாகவத தர்மத்தை விட்டுடுவேன் இல்லையா. அப்படி அப்பிரதிகதா, எந்த பெரிய பெரிய தடங்கள் வந்தாலும் நான் பாகவத தர்மத்தை விடமாட்டேன் அப்படின்னு உறுதியாக நம்ம பாகவத தர்மத்தை பற்றி கொள்ள வேண்டுமாம். அதான் சொல்கிற பிரதிகதா அப்பிரதிகதா. எந்த தடங்கள் வந்தாலும் தடையற்றதாக நான் பகவத் பக்தி பண்ணணுமா, அதுதான் உயர்ந்த அப்போ தான் நீ பண்ணுற பக்தியானது உயர்ந்த தர்மமாக இருக்கும். பரோ தர்மஹா ஏதோ பக்தி அதோக்ஷஜே. அதோக்ஷஜனுடைய ஆலம்பனம் அனுபவித்தவங்களுக்கு அது உயர்ந்த தர்மமாக தெரியணும் அவசியம் இல்லை, அவர்களால் விட முடியாது அந்த பக்தியை. அது அனுபவமாக இருக்கும். சாதனை பண்ணால் தான், பிடிக்காமல் சாதனைகளை பண்ணால் சீக்கிரம் விட்டு போயிடும். ஆனால் பிடிச்சு விரும்பி நீ அதை அனுபவித்து பகவத் பக்தி பண்ணுறன்னு சொன்னால் அவனால் ஜென்மாவில் விடவே முடியாது. அப்போ அவன் எந்த பலன், கிருஷ்ணனே பெரிய பலன், பாகவதம் படிக்கிறதே பெரிய பலன், பாகவத குணங்களை கிருஷ்ண குணங்களை அனுபவிக்கிறதே பெரிய லாபம், பரமார்த்த லாபமாக இருக்குது. இதானே ஜென்ம லாப பரபும்சாவந்தே நரஸ்மதி சொல்லியிருக்கார். இதோட உயர்ந்த லாபம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னா, பரமார்த்த லாபமான பாகவதமே கையில் கிடைச்சிருக்கு, அதை படித்து அனுபவிக்கிற வாக்கியமே கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இதை படிச்சுட்டு இது மேலே ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குன்னு சொன்னால் அவர்கள் என்னன்னு சொல்கிறது. உயர்ந்த லாபம் பாகவதம் கிடைச்சிருக்கு, ஆனால் அற்ப பலன்களை விரும்பி பாகவதம் படிக்கிறேன்னு சொன்னால் இது என்னத்தை சொல்கிறது நாம். அதான் சொல்கிறார், அப்படிப்பட்ட அற்பமான பலன்களை விரும்பி இந்த பாகவதத்தை படிக்காதீங்க. அஹேதுகி, ஒரு ஹேதுவோடு பாகவதம் படிக்காதீங்க, ஒரு காரணத்தோடு. இது படித்தா ஏதோ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, வீடு பங்களா வாங்கலாமா, கார் வாங்கலாமா, எல்லாம் சொத்து நிறைய பணம் கிடைக்குமா, காரியங்கள்லாம் வெற்றி அடையும், தங்கு தடை இல்லாமல் நம்ம பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அப்படின்னு பலவிதமான காரணங்களுக்காக பாகவதம் படிக்கிறோம் இல்லையா. அது ஹேது, ஒரு காரணத்தை உத்தேசித்து பாகவதம் படிக்கிறது. அஹேது, இங்கே அஹேதுகி அப்படின்னு பதம் போட்டிருக்கு. சாஸ்திரத்தை சரியாக படிக்கணும். அந்த அந்த பாகவதம் அதில் சொல்கிற மாதிரி நம்ம பாகவதத்தை நம்ம படித்தோம்னு சொன்னால் பூர்ண பலன். பகவான் பார்த்து செய்வான் உங்களுக்கு. நீங்கள் கேட்குறது அற்ப விஷயமா இருக்கும், பகவான் செய்கிறது பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும். நாம் கேட்டுக்கிறத விட பகவான் செய்கிறது நல்லாயிருக்கும். நாம் கேட்டுக்கிறத காட்டிலும் நம்ம தப்பாக கேட்டுப்போம் நம்ம சிறு புத்தினால். ஆனால் பகவான் செய்கிறது அமோகமாக இருக்கும்.
அதனால் அவன் இஷ்டத்துக்கு விட்டுடணும் நம்ம தேவைகளை. அப்படி நம்மளை கெடுத்துருவான். நம்மே பக்த பிரணஷ்யதின்னு சொல்கிறவன் நம்மளை அப்படி கெடுத்துருவான். நம்மளை நடுத்தரலையாக நிற்க வச்சுடுவான். கிடையாது. பகவான் தாயாக இருந்து தந்தையாக இருந்து மாதா தாதா பிதா மகான் கீதையில் சொல்கிறான் இல்லையா பகவான், சுஹൃதா சந்நிதா நானே நிவாசகா, நானே இருப்பிடமாக இருக்கின்றேன், நானே நலன் விரும்பியாக இருக்கின்றேன், நானே அம்மா அப்பா தாத்தா எல்லாமே நானே இருக்கிறேன் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா 9வது அத்தியாயத்தில். அது மாதிரி பகவானே நமக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடுக்கறதுனால நாம் அற்ப விஷயங்களை கேட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் எந்தவித பலனை உத்தேசிக்காமல் தைரியமாக பகவத் பக்தி பண்ணலாம். அப்படி உயர்ந்த தர்மமாக நினச்சி பகவத் பக்தியில் தன்னை தியாகம் பண்ணிட்டாங்கன்னா, அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பகவான் பார்த்து செய்வான். அவனுக்கு பார்த்து செய்வான். அஹேதுகி அப்ரதிஹதா, எந்த தங்கு தடல்களையெல்லாம் மீறினே பக்தி பண்ணுற சொன்னா சபாஷ், அதுதான் உயர்ந்த பக்தினே பேர். சவை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜே அஹேதுகி அப்ரதிஹதா எஹி ஆத்மா சுப்ரசீததி. அடுத்தது சொல்கிறார், சரி பக்தினா பல தேவர்கள் இருக்கிறாங்க, அதில் யார் இடத்துல பக்தி பண்ணணும்? வசுதேவர் குமாரன் ஆகிய கிருஷ்ண இடத்துல தான் பக்தி பண்ணணும். அவன் தான் பரவாசுதேவன், அவன் தான் பகவான். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித. ஆஹா, ஏன்னா வாசுதேவன் தான் பகவான்னா இறைவன் இல்லையா? பகன்ற சப்தங்களாகிய 6 குணங்கள் 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக இருக்கிறது யாருன்னா பகவான் வாசுதேவன் இடத்துல. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவானத்தில் தான் அழகு, அறிவு, ஈஸ்வரத்தன்மை, பலம், வைராக்கியம், அதுபோல் 6 குணங்கள் பகவானத்தில் தான் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்குது. அந்த பகன்ற சப்தத்துக்கு உரியவன் யாருன்னா பகவான் தான். அது கிருஷ்ணன் தான். வசுதேவகுமாரன் ஆகிய வாசுதேவன் தான். வாசுதேவே பகவதி, அப்படி பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. இறைவனிடத்தில் தான் அந்த பரிபூர்ண குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த இறைவன் பகவான் வாசுதேவன் கிருஷ்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வழிபடணும். அது பிறகு மற்ற சிறு தேவதைகள்லாம் நீ பெரிய தேவதையாக வழிபட மாட்டேன். ஏன்னா பகவானே எஜமானே ராஜாவுக்கே நீ சொந்தக்காரன் ஆகிட்டேன்னு சொன்னால் காவலாளிகள்லாம் உன்னை பணிவார்கள். புரியுதா? காவலாளிகளை நீ போய் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் பகவான் கட்டளைக்கு அடிபடைந்தவர்களாகிய காவலாளிகளை நாம் சேவிக்கணும் அவசியம் இல்லை. அந்த காவலாளிகள் உனக்கு எல்லா சேவையும் செய்வார்கள். அது மாதிரி உயர்ந்த தெய்வமாகிய பரதெய்வமாகிய வாசுதேவனை நீ வழிபட்டு விட்டாய், ஆனால் மற்ற தேவர்கள்லாம் உனக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அதெல்லாம் சொல்கிறார், யாரிடத்தில் பக்தி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும். அதான் இங்கே சொல்கிறார் ஸ்பஷ்டமாக, வாசுதேவே பகவதி, பகவான்னா இறைவன்னா வாசுதேவன் தான், அவனிடத்தில் பக்தி பண்ணு. அதான் சொல்கிறார் வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதா, அவனிடத்தில் பக்தி யோகத்தை செலுத்து. அப்புறம் என்ன? அப்போது தனியாக ஒரு ஞானத்துக்காக நான் ஞானம் அடையணும், ஆத்மலாபத்தை அடையணும் தேவையில்லை. தனியாக நீ அது உபநிஷதங்கள்லாம் படிக்கணும், தனியாக நேதி நான் விசாரம் பண்ணணும் அவசியமே இல்லை. சரி நான் ஆசை விடணும், வைராக்கியம் சன்னியாசம் மேற்கொள்ள போகிறேன், தேவையில்லை. நீ ஆற்றுல உட்காந்தே பாகவதம் படி. வைராக்கியத்துக்காகவோ ஞானத்துக்காக தனியாக முயற்சி பண்ண வேண்டியதில்லை. பக்தி பண்ணாலே ரெண்டும் பக்தியினுடைய பிள்ளைகள் தான் ஞான வைராக்கியம். அதுதான் பாகவதம் படிச்சுட்டு வரணும். பாகவத மகாத்மியம் படிச்சுட்டு வரணும். பாகவத மகாத்மியம் படிச்சுட்டு பாகவத்துக்குள்ளே பிரவேசித்தா இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பக்தியினுடைய குழந்தைகள் தான் ஞான வைராக்கியமும். அம்மா விட்டு குழந்தைகள் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பக்தி ஒன்றை பற்றி கொண்டாயானால் ஞான வைராக்கியம், அது சுத்தமான ஞானம், சுத்தமான வைராக்கியம் உனக்குள்ளே பிரகாசிக்கும். சுத்தமான ஞானம், பலனை எதிர்பார்க்காத ஞானம், அதாவது என்னென்னா மோட்சத்தை கூட விரும்பாத ஞானம், தூய ஞானம், கிருஷ்ண விஷயமான பக்தி ஞானம் நமக்குள்ளே உண்டாகும். அதுதான் இங்கே சொல்கிறார், வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம். ஆசுனா எப்போ பக்தி பற்றி கொண்டாயோ அப்போவே நீ ஞானத்தில் தான் இருக்கிற, வைராக்கியத்தில் தான் இருக்க பரிபூர்ணமாக. கிருஷ்ண தியானத்தில் இருக்கும்போது வீட்டை மறந்துருக்கியா இல்லையா? இப்போ வீட்டை மறக்கணும்னு நினைக்கிறதுக்காக குடும்ப பட்டுதல் விடணும், மனைவி குழந்தைகளிடத்தில் உள்ள பாசம் விடணும்னு தானே நீ எவ்வளோ போராடுற. மனசில் ஆசை விடணும்னு சொல்லிட்டு உப்பு புளி காரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி யோகா பயிற்சிலாம் பண்ணுறாங்க எத்தனையோ ஆன்மீகவாதிகள்லாம். அதெல்லாம் தேவையில்லையா? பகவானிடத்தில் ஆசை உண்டாகும்போது அந்த சமயத்திலலாம் வீட்டை மறந்து தானே இருக்கிறோம் நாம்.
நிர்யாபித தேக தர்மாக, உடம்பை மறந்தோம், வீட்டை மறந்தோம், எல்லாத்தையும் மறந்தோம், பகவத் கதையில் ரமிச்சு போயிட்ட பிறகு. அப்போ அந்த சமயத்தில் தான் நீ சுத்தமான ஞானத்தில் சுத்தமான வைராக்கியத்தில் இருக்க. ஏன்னா பகவத் குணங்களை பற்றி கேட்கறத விடுவா, குணங்களில் மனசு கிருஷ்ணனிடத்தில் மனசு லயமாச்சுன்னா அதுதான் மனசு பரிசுத்தத்துக்கு அடையாளம். என் மனசு பரிசுத்தமாக இருக்குன்னா கிருஷ்ண தியானம் சித்திக்கணும். அதான் இங்கே சொல்கிறாருங்க. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. யோகம்ன்றது லிங்க்கு. அந்த பக்தினால் பகவானுக்கு நமக்கும் ஒரு லிங்க் ஏற்படுதான். அந்த தொடர்பு, நேரடி தொடர்பு. அப்படி தொடர்பு ஏற்பட்ட உடனே அதை பிரயோஜிதா, அதில் ஈடுபடும் பொழுது அப்போது ஜனயதி ஆசு வைராக்கியம். அது ஆசுனா சீக்கிரமாக, அந்த க்ஷணத்திலே நீ வைராக்கியம், சுத்த ஞானத்தில் வைராக்கியத்தில் நீ நிலைச்சிருக்கிற. இப்போ ஞானத்துக்கும் வைராக்கியம் தனியாக முயற்சி பண்ணனா எத்தனை காலம் ஆகும்? ஞானம் சம்பாதிக்கணும் பகுனாம் ஜென்மனாம் அந்தேன்றான். பக்தியை புறக்கணிச்சுட்டு நீ தியானம் பண்ண, ஞானத்தை பக்தியை புறக்கணிச்சுட்டு நம்ம ஞானத்தை சம்பாதிக்கணும்னா பகுனாம் ஜென்மனாம் அந்தேன்றான். வைராக்கியம் அடையணும், ஆசை விடணும், நான் அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணுறேன்னு சொன்னான், நீ யோகீஸ்வரர் அவனு சொன்னால் அநேக ஜென்ம சம்சித்தாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே பகவத்கீதையில். ஆனால் பக்தி பண்ணனா நச்சிராத், லேட் ஆகாது. ஆசு அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் அதான். பக்தி யோகம் பண்ணால் நச்சிராத்து, தேசம் அகம் சமுத்திர மிருத்தி சம்சாரம், உடனே நீ சம்சார சாகரத்திலும் கரையேற்றப்படுவாய். பக்திக்கு அவ்வளோ பவர் சக்தி, பக்திக்கு அவ்வளோ சக்தி உண்டு, பக்திக்கு அவ்வளோ பவர் உண்டு. அப்போது உடனே சுத்தமான ஞான வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாயிடுமா. ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச எது அகைதுகம், எந்தவித பலனை எதிர்பார்க்காத ஞானம் வைராக்கியம் உண்டாகுமா. மோட்சத்தை கூட விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தியில் தலைச்சவங்களுக்கு 4 விதமான முக்தியோடு விரும்புறதில்லை சொல்கிறேன். அடுத்த சொல்கிறார் பாருங்க. தர்மஸ்வானிஷ்டித பும்சாம். சரி, நீ உலக கடமைகளை செவ்வனே செய்கிற, குடும்பத்தை ரட்சிக்கின்ற, நாட்டை ரட்சிக்கின்ற, மக்களுக்கு மற்றவங்களுக்கு போய் தியாகங்கள்லாம் பண்ணுற, நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுற, உன் சுதர்மத்தை சரியாக அனுஷ்டிக்கிறப்பா, ஓகே. தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியது எதிரதும் ஸ்ரமையேவகி கேவலம். கிருஷ்ண கதையில் உனக்கு ருச்சி உண்டாகலன்னு சொன்னால் இந்த பட்ட சிரமங்கள்லாம் வெறும் வீணே, கால விரயம்தான் அப்படின்னு சொல்கிறார். நான் சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ண கரெக்டாக, குடும்பத்தை இல்லறத்தை நல்லறமாக நடத்தினேன், எல்லாம் ஓகே. நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். கிருஷ்ண பக்தி பண்ணியா? இல்லை. கிருஷ்ண கதையை கேட்டியா? இல்லை. கிருஷ்ணநாமத்தை சொன்னியா? இல்லை. அப்போ புரோஜனம் இல்லை. இது மறுபிறப்பை கொடுக்கும். நீ புண்ணியம் தானே செய்த, ஆமாம். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் பிறப்பேடு. அந்த புண்ணியம் கழிகிற வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுக்கணுமோ எடுத்துக்கணும். நீ அதில் நடுவில் பாவமும் செய்திருக்க, அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு பல பிறவிகள் எடுக்கணும். அப்போ கால விரயம் தானே உனக்கு. ஆமாம். கிருஷ்ண பக்தி பண்ணானா புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை. என்னன்னா எதுவுமே இல்லை. நிர்மலமான மனசு, நிர்மலமான நிலையை நீ அடைவ. எப்படின்னா பகவதர்ப்பணம் பண்ணிட்டா, அந்த புண்ணியம் பாவத்தை எல்லாத்தையுமே கிருஷ்ணார்ப்பணம். அதுதான். அப்போது பகவானிடத்தில் பக்தி, அந்த கிருஷ்ணார்ப்பணம் எப்படி பண்ணுறேன்னா, கிருஷ்ண கதைகளில் உனக்கு ருச்சி உண்டுன்னா உற்பத்தியதே எதி ரதிம். அந்த ரதின்றது ஆசை. பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி, அந்த பக்தி தான், அந்த பிரேமை உனக்குள்ளே உண்டாகலன்னு சொன்னால் நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிச்சாலும் அந்த கடமை பகவத் பக்தி கொண்டு வந்து விடணும். வாசுதேவ பராகதி பின்னாடி சொல்ல போகிறார். அந்த வாசுதேவனே பராகதி உயர்ந்த கதியாக உன்னை அடைய வைக்கலன்னு சொன்னால் நீ பட்ட சிரமங்கள்லாம் சிரமம் மட்டுமே. சிரமையேபகி கேவலம், வெறுமனே சிரமம் மட்டும்தான் மிஞ்சும். இவ்வளோ படிப்பு படித்தேனே, இவ்வளோ இடத்துல வேலைக்கு போனேனே, அது பக்தி உண்டாக்குச்சா? பக்தி குறைச்சி தானே. கிருஷ்ணனை மறக்க செய்தது நீ செய்த கடமைகள்லாம். அப்போ கடமைகளே கிடையாது, அவைகள்லாம் கால விரயம், வியர்த்தம், சிரமம் மட்டும்தான் மிஞ்சும். அதில் பகவான்னா அந்த கடமைகளுக்கு தான் நான் செவ்வனே, நான் குடும்பத்தை ரட்சித்தேன், நான் அவங்களுக்கு செய்தேன், இவங்களுக்கு செய்தேன் அப்படின்றதெல்லாம் கணக்கில் வராது. பக்தியை உண்டாகலன்னு சொன்னான். எந்த தர்மத்தை நீ செய்ததுனால பக்தி உனக்குள்ளே பெருகுதோ அந்த தர்மமே சிறந்த தர்மமாகும். அது முதல் புரிஞ்சிடணும். அப்போது தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா. தர்மத்தை செவ்வனே அனுஷ்டித்தாலும் விஸ்வக்சேனது கதையில் ருச்சி ஏற்படணும்னு சொன்னால் உற்பத்தி எதிரது ஸ்ரமையேவகி கேவலம், அவைகள் சிரமம் மட்டுமே மிஞ்சும்.
சரி, கடமைகள்லாம் சரி, அப்போ எதுக்காகண்ணா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கு? மோட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு இல்லையே. இல்லை. தர்மஸ்ய ஹி ஆபவர்க்கஸ்ய ந அர்த்தாய உபகல்பதே. அப்பா, நீ செய்த கடமைகள் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சி போகணும். ஐயா, நீ வேறு நல்லா சம்பாதிக்கணும், நானே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் வேலைக்கு போகிறேன். மோட்சத்தை சம்பாதிக்கணும், அது எப்படி மோட்சம் கிடைக்கும்? நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், பேங்க்கில் போகிறேன், அங்கே போய் எப்படி மோட்சம் கிடைக்கும்? பேங்க்கில் நான் செய்கிற வேலையில் நிறைய இடத்துல பொய் சொல்ல வேண்டியிருக்கு, கபடமாக நான் நடந்துக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வளைந்து கொடுத்து போக வேண்டியிருக்கு. அப்படின்னும்போது நான் செய்கிற வேலையே கபடம் தான் நிறையும், அதில் பொய்யும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னும்போது அது எப்படி தர்மமாகும்? அது அதர்மம் அல்லவா? அது அதர்மமாச்சே. நீ பொய் சொல்லி அந்த வேலை செய்கிறேன்னு சொன்னால், கபடமாக அங்கே நடந்துக்கிற சொன்னால் அது தர்மம் இல்லையே, அது அதர்மமாச்சு. பொய் சொல்கிறதே அதர்மம் தானே. அப்புறம் இல்லை விருத்திக்காக சரி ஓகே அப்படி நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் பகவான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் கடமைகள் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம கடமைகளை, தர்மங்களை தர்மமாக நடத்தணும், அது அதர்மமாக நடத்தக்கூடாது. தர்மமாக செயல்பட்டோம்னா அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும். சரியாகவே நம்ம சுதர்மத்தையே சரியாக கடைப்பிடிச்சோம்னா, பக்காவாக பகவத் பக்தியோடு பகவத் அர்ப்பணமாக நம்ம செயல்களை செய்தோம்னா, நிச்சயமாக பகவத் கைங்கரியமாக நம்ம செயல்களை செய்தோம்னா நிச்சயமாக அதுவே மோட்சத்துக்கு வழிவகுக்கும். அப்படி செய்யணும். அதனால் பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறதே குறியாக வச்சுக்கிட்டு நம்ம கடமைகளை செய்யக்கூடாது. அப்போ தர்மம் எதுக்காக, கடமைகள் எதுக்காக, நம்ம செய்கிற தர்மங்கள்லாம் எதுக்காக கடைப்பிடிக்கணும்னா, பகவானே மோட்சத்துக்கு பாதை அதுதான். அந்த தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். தர்மஸ்ய ஹி ஆபவர்க்கஸ்ய, அபவர்க்கம்னா மோட்சம்னு அர்த்தங்க. மோட்சத்துக்கு வழிவகுக்கணும்னு சொன்னால் அர்த்தாய உபகல்பதே, வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. சரி, அடுத்தது சொல்கிறார். சரி, அப்படி சம்பாதிச்சு அந்த பணத்துக்கு எதுக்காக செலவு பண்ணேன்? நீங்கள் வேறு, எனக்கே 1008 ஆசைகள் மனசில். நான் எப்படா அந்த வேலையில் சேருவோமோ, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலையில் சேரும், நல்லா கோடியோடைய நல்லா லட்சமாக சம்பாதிச்சு எனக்கு வீடு கட்டணும், நல்லா ஒரு ஃப்ளாட் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ ஆசைகள் இருக்குது மனசுக்குள்ளே. அதெல்லாம் நிறைவேற்ற வேணாவா? அதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவான். நான் அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய காமோலாபாய ஸ்மிருதா. காமோலாபாய, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பணம் சம்பாதிக்கக்கூடாது. அப்போ எதுக்கு தான் என் பணத்தை சம்பாதிக்கிறது? ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் ஓடி உழைக்கிறது, கஷ்டப்படுறது. நான் கடமைகளை செய்கிறது எதுக்காகனா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். பணம் எதுக்காகனா? ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக தான். எனக்கு அவ்வளோ என்கேஜ்மெண்ட்ஸ், அவ்வளோ விஷயம் இருக்குது, எனக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்குது எனக்கு. அதெல்லாம் அந்த ப்ராஃபிட் அதுக்காக தானே பயன்படுத்தணும்? கிடையாது. எதுக்காக பயன்படும்? தர்ம ஏகாந்தஸ்ய, தர்மம் ஒன்றிற்கு, அது என்ன பாகவத தர்மத்துக்காக மட்டும்தான் அந்த பணத்தை செலவு பண்ணணுமா? நம்ம சம்பாதிக்கலாம். நான் அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய காமுலாபாய ஸ்மிருதா. வெறும் பௌதிகமான ஆசைகளை, அற்பமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பணத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி சாஸ்திரங்கள் எங்கேயுமே சொல்லப்படலை, மகான்களால் சொல்லப்படலை, அது அங்கீகரிக்கலை. அதே சமயத்தில் நம்ம ஆசைகள் எப்படி இருக்கணும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், அது மாதிரி ஆசை, அதெல்லாம் புலன் திருப்திக்காக. ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய, ஆத்மாவை கரையேற்றி கொள்வதற்காக, மோட்சம் அடைவதற்காக, மனுஷ ஜென்மாவை கரையேற்றி கொள்வதற்காக நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிச்ச? அப்போ பணமானது அந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக தான். அதுதான் இங்கே சொல்கிறார். நான் அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய காமூலாபாய ஸ்மிருதா. அந்த ஆசைகளும் விடப்பட்டதாக நான் சுத்தமான ஆசை, பகவானை அடையணுன்ற ஆசை இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நான் காரு பங்களா வாங்கணும்னு ஆசையா? கல்யாணம் பண்ண, அது பண்ணணும், இது பண்ணணும், லோக ஆசைகளா? விதவிதமாக சாப்பிடணும், உண்டு கழிக்கணும் அப்படின்னு ஆடம்பர தேவைகளை உத்தேசித்து சம்பாதிக்கணும், அதான் ஆசையா? கிடையாது. காமஸ்யன இந்திரிய பிரீதி லாபோ, புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உன்னுடைய ஆசைகளாக இருக்கக்கூடாது அப்படின்ற. அப்போ எதுக்காக? மோட்சத்துக்கு வேண்டி தான், பாகவத தர்மத்துக்கு வேண்டி தான் உன்னுடைய
ஆசைகளாக இருக்கணும். பாகவத தர்மத்தை கடைப்பிடிப்பதை ஒன்றே உன்னுடைய ஆசையாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஜென்மா கரையேற்ற முடியும். இல்லைன்னா அஜ்ஞானத்தில் விழுந்துடுவேன். எப்பா தர்மத்தை கடமைகளை செய்ய சொல்கிற, ஆமாம் சரி, ஆனால் அது பணம் சம்பாதிக்கிறதுல அது தர்மமாக கடைப்பிடிக்கணுன்ற, சரி அப்படியே பணம் சம்பாதிச்சா அந்த பணத்தையும் ஆசையில் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாகவத தர்மத்துக்கு செலவு பண்ண சொல்கிறேன். அப்போ நான் சாப்பிட வேணாமா? ஒரு படி சாப்பாடு சாப்பிட வேணாமா? யார் சொன்னது சாப்பிட வேணான்னு? ஜீவேன யாவதா, வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு வச்சுக்கோ. ஆடம்பர தேவைகள் வேண்டாம் தான் நான் சொன்னேனே தவிர, வயிற்றுப்பாட்டு கூட இல்லாமல் நீ பட்னி பசியமாக இருந்து பாகவத தர்மத்தை கடைப்பிடின்னு எங்கேயுமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பாகவத தர்மத்துக்காக உன் பணத்தை செலவு பண்ணு. அதே சமயத்தில் ஆசைகளை, தப்பான ஆசைகளை, பௌதிக ஆடம்பரங்களை, வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக உன் ஆசைகள் இருக்கக்கூடாது. அது புலன்களை, நம்ம பஞ்சேந்திரியங்களை, புலன்களை நாக்கு ருச்சிச்சா சாப்பிட்ணும், காதில் பல விதமான விஷயங்கள்லாம் கேட்கணும், கண்ணு கண்ட பல விதமான காட்சிகள் அதுக்காக பணத்தை செலவு பண்ணாத. மனசில் நினைச்சவெல்லாம் தொடு உணர்வுக்காக, ஸ்பர்ச சுகத்துக்காகவோ, அல்லது கண் காட்சிகள் பார்க்கறதுக்காகவோ, காதல் கேட்கறதுக்காகவோ, நாக்கு ருச்சிச்சா சாப்பிட்றதுக்காகவோ, அந்த புலனிச்சைகளுக்காக உன் பணத்தை செலவு பண்ணாத. அப்படிப்பட்ட ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே. அது நரகத்துக்கு தான் உன்னை கொண்டு போய் விட்டுடும். ஆனால் அந்த ஆசைகளை அப்படியே கிருஷ்ண பக்தியில் திருப்பு. கிருஷ்ணனை பார்க்கணும், பாகவதம் கேட்கணும், பாகவதத்தை ஸ்லோகமாக அனுபவிக்கணும், அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதையே ஸ்மரணம் பண்ணணும், பகவானுக்கு பூஜைகள் பண்ணணும், நிறைய புஷ்பங்களை போட்டு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வேண்டி பணத்தை செலவு பண்ணு. அந்த பூஜைகளை நிறைய பிரம்மாண்டமாக பண்ணணும், பகவானை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். பாகவதம் படித்து பாகவதம் படித்து அப்படி குணானுபவங்களை சொல்லி சில பேர் நிறைய பக்தர்களோடு உட்காந்து பாகவதம் கேட்கணும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அவர்கள் சொல்லக்கூடிய பாகவதம் நான் கேட்கணும், நான் சொல்லக்கூடிய பாகவதம் அவர்கள் கேட்பார்கள், அதெல்லாம் ரசிக்கணும். அந்த பக்தர்களோடு அப்படி சல்லாபம் பண்ணணும் அப்படின்ற ஆசையை வளர்த்துக்கணுமா. புலனின்பங்களை, வெளி விஷயங்களாகிய புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்காக அல்ப விஷயங்களில் ஆசையை வளர்த்து கொள்ளக்கூடாது. தர்ம ஏகாந்தசிய, பாகவத தர்மம் ஒன்றுக்காகவே நம்முடைய ஆசைகள் இருக்க வேண்டும். காமசிய இந்திரிய பிரீதி லாபம், புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையானது வச்சுக்கோ. உன்னை யார் வேணான்னு சொன்னது? ஜீவேன யாவதா. ஆமாம், அத்தியாவசிய தேவை கண்டிப்பாக முக்கியம். சுவர்ந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். பசியும் பட்டினிமாக இருந்தால் நீ எப்படி பக்தி பண்ண முடியும்? நல்லா சாப்பிட்டா தெம்பாக இருந்தால் தானே பகவான் நாம கத்தி உறக்க சொல்ல முடியும். ராம 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 ராமன்னு கர்ஜிக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அத்தியாவசிய தேவைக்கு ஒன்று வச்சுக்கோ. ஆடைகளை உடுத்திக்கோ, நல்லா சாப்பிட, திருப்தியாக இருந்த. ஆடம்பர தேவை தான் வேணான்றோம். அதுதான் பகவத் பக்திக்கு அனுகூலமாக இருக்கிற விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் பணம் வேணுமே தவிர, பக்திக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை. அது வேண்டாம். அதான் பாகவத் தர்மம் சொல்லிக் கொடுக்குற விஷயமே. ஜீவேன யாவதா. அப்போ நான் எதுக்காக ஜீவிக்கணும்? சரியா, அந்த சாப்பாடு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும், வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் நான் சாப்பிட்டு அப்போ எதுக்காக ஜீவனா? ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா. உன்னுடைய ஸ்வரூபம் என்ன தெரியுமா? நீ இந்த உடம்பே கிடையாது. இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையா? இந்த மனைவிக்கு நீ கணவனா? இந்த பிள்ளைகளுக்கு அப்பாவா? நீ கிடையாது. நீ யார்? அவன் ஆத்மஸ்வரூபம். நான் ஆத்மான்னு எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அதுக்கு தத்துவ விசாரம் பண்ணணும். அப்போ சாஸ்திரங்களை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். அப்போ தான் நீ யாருன்னு தெரிஞ்சிக்க முடியும். பகவானே சொல்கிறான் இல்லையா உபதேசம், அதை கேட்கணும். நாம் எங்கேருந்து வந்தோம், நாம் யார், நம்ம அடுத்த பிறவி என்ன தெரியாது. இந்த ஆத்மாவுக்கு அழிவு உண்டா, அழிவு இல்லையா, நித்தியமானது, அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா? அந்த தத்துவ விசாரம் பண்ணுறதுக்காக தான். பகவான்னா யார், பகவானுக்கு நாம் ஏன் சேவை செய்யணும், பகவானுக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா, ஆஹா இங்கே சொல்லக்கூடிய புண்ணிய கர்மா பாரகவனான்னு ஒன்று இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா? அந்த தத்துவ ஜிக்ஞாசா, அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வாழணும் ஒரு மனுஷன். அந்த தத்துவ விசாரம் பண்ணுறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான்னு சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான், நிதானிச்சுப்பான், அவசரப்பட்டு அந்த காரியத்தில் இறங்க மாட்டான், விவேகமாக யோசிப்பான் அவன். அப்போது ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா, ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நான் அர்த்தோ எஸ்சே கர்மபிகி. அதை விட்டுட்டு தத்துவத்தை விசாரம் பண்ணுறதை விட்டுட்டு நான் கடுமையாக உழைக்கிறேன், நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அப்படி அல்ப விஷயம் அது இல்லை உன் கடமை. மனுஷ ஜென்மம் எடுத்த நோக்கம் என்னென்னா
நீ யார் என்பதை உணர்வதற்காக தான். மிருகங்கள் அப்படி உணர முடியாது. மிருகங்கள் தத்துவ விசாரம் பண்ண தெரியாது. மிருகங்களால் பகவான் நாம சொல்ல முடியாது. மிருகங்களுக்கு பக்தி தெரியாது. மிருகங்கள் ஆத்மா காரியத்துக்கு அதுக்கு வழி தெரியாது. ஆனால் மனுஷனாக பிறந்த நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்துருக்காங்களா, நம்மளை யோசிக்க செய்திருக்கான் இல்லையா? அப்போ நம்மளால் தான் இதை செய்ய முடியும். அப்போ நாமலாம் தத்துவ விசாரம் பண்ணுறதுக்காக தான் மனுஷன் கொடுத்தது. புரியுதா? காலையிலே சோத்து மூட்டை கட்டிக்கின்னு கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வசதியாக வாழறதுக்கு நல்ல மிருகங்கள் போல் மிருகங்களை தான் நல்லா சாப்பிடுது, தூங்குறது, அனுபவிக்குது குடும்ப சௌக்கியத்தை. அதுவும் பிள்ளை குட்டிகளை வந்து ஒரு நாள் செத்து போயிடுது. அது மாதிரி மிருக வாழ்க்கை வாழ்ந்து செத்து போகிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடாது. ஏன்னா எருதுக்கு தான் கடினமாக ராவில்லை பகல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதி வண்டியை சுமக்குது. கடைசியில் என்ன நுரத்தள்ளி செத்து போகுது. கழுதையும் அதுதான் வண்ணான் துணி மூட்டியை அது சுமக்க வைக்கிறான். அதுக்கு தான் உழைச்சிட்டு சாப்பிடுது, உழைக்குது. அதுவும் தான் உழைக்குது. நீ மட்டும் உழைக்கிறன்னு நினைக்காத. எருது உழைக்குது, கழுதை உழைக்குது, குதிரை உழைக்குது. அந்த ஒரு வண்டிக்காரன் அந்த குதிரையில் அப்போல்லாம் குதிரை வண்டி சொல்கிறேன், ஒட்டகங்க தான் உழைக்குது. பறவைகளுக்கும் தான் இறை தேட உழைக்குது. அப்படின்னா உழைக்கிறேன்னு சொல்கிற அந்த கர்மாக்களை எதுக்காக செய்யணும்? பலனை உத்தேசித்து அதுக்கு வேண்டிய மனுஷ ஜென்மா கொடுக்கப்படலை. அவைகள்லாம் மிருகங்கள் செய்கின்றது, பறவைகள் செய்கின்றன. மனுஷனாக பிறந்த அவைகளை விட நீ என்ன அட்வான்டேஜ்? அவளை விட நீ என்ன ஸ்பெசிஃபிக்? உனக்கு அவளோட நீ என்ன ஸ்பெஷல் சொல்லும் பார்க்கலாம். அப்படின்னா உன்னால் ஆத்ம லாபத்தை அடைய முடியும். ஆனால் அவைகளால் தேக லாபத்தை மட்டும்தான் அடைய முடியும். மற்ற மிருகங்களால் பறவைகளால். மனுஷன் மட்டும்தான் ஆத்ம லாபத்தை அடைய முடியும். அதை தெரிஞ்சிக்கோ. அப்போது ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா எஸ்சேக ந அர்த்தோ எஸ்ச இஹ கர்மபிகி. கடுமையாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய நோக்கம் கிடையாது. அதுனா அர்த்தோ பணம் சம்பாதிக்க மட்டும் நோக்கம் கிடையாது. சொத்துக்களை சேர்க்கறது மட்டும் நோக்கம் கிடையாது. புரிஞ்சிக்கோ. கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு அதுக்கு வேண்டிய கர்மாக்கள்லாம் செய்து பணம் சம்பாதிக்கிறதையே கடுமையாக வாழ்க்கையில் ஏசியில் உட்காந்து கூட இப்போ லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. அது வேறு விஷயம். அதுவும் ஒரு உழைப்பு தானே. பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க, இங்கே வேலை செய்கிறாங்க. ஏதோ ஒரு ஆக மொத்தம் அவர்கள் பிஸ்னஸ் மைண்டு, அந்த மைண்டுனாலே மூளை செலவுனால் மூளை உழைப்புனால் சம்பாதிக்கிறாங்க. எப்படியோ உடல் உழைப்போ மூளை உழைப்போ எப்படியோ ஆக மொத்தம் சம்பாதிக்க கற்றுட்டாங்க. ஆனால் ஆத்ம லாபத்தை சம்பாதிக்க கற்றுக்கல இல்லையா? அதை கற்றுக்கொண்டோமா? அதான் சொல்கிறீங்க எஸ்ச இஹ கர்மபிகி. அப்போது சரி, அந்த தத்துவ விசாரம் பண்ணன்னு சொல்கிறீங்க. அந்த தத்துவ விசாரம்னா என்னென்ன? வதந்தி தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். எந்த ஞானமானது இரண்டற்றதோ அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் தத்துவம். அது நீயாக இருக்கின்றாய். தத்துவம் அப்படின்றதுலேயே தெரியுது. அது துவம் நீயாக இருக்கின்றாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். உலகத்தில் 1000 விஷயங்கள் அடையிறது பெரிய விஷயம் இல்லை. உன்னை அடையிறது தான் நீ பெரிய விஷயம். நீ கிடைக்கணும், உனக்கு கிடைக்கணும். கிடைச்சாதான் பெரிய விஷயம். அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த ஆத்ம லாபம் கிடைச்சிச்சுன்னா உலகத்தில் மற்ற எந்த லாபம் உனக்கு பிடிக்காது. ஸ்டெப்புன்னு போயிடும். அவைகள் ருசியற்றதாக போயிடும். இந்த பரம சௌக்கியத்தை, இந்த ஆத்ம சௌக்கியத்தை ஆத்மாராமன் ஆகிட்டேன்னா அந்த பரமாத்மா உனக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை நீ கிருஷ்ணனை பார்த்துட்டுன்னு சொன்னால் அதை சில பேர் பரபிரம்மன்னு சொல்கிறாங்க. யாருன்னா வேதாந்திகள்லாம் பரபிரம்மன்னு சொல்கிறாங்க. யோகீஸ்வரர்கள்லாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. பக்தி பண்ணுறவங்களாம் பகவான்னு சொல்கிறாங்க. சப்தம் தான் வேறு தவிர பகவான் ஒருத்தந்தான். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. அந்த இரண்டற்ற பரம்பொருள் அந்த பகவான் ஒருத்தந்தான். அவனை தவிர ரெண்டாவது வஸ்து உலகத்தில் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்க பற்றியா, அதுதான் தத்துவ ஞானம். ரெண்டாவது ஒரு வஸ்து இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு பேதங்கள். இவனை பார்த்தா பிடிக்கல, அவனை பார்த்தா பிடிச்சிருக்கு. இன்பத் துன்பங்கள், லாப நஷ்டங்கள், வெற்றி தோல்விகள், மான அவமானங்கள், இந்த இரட்டைகள்லாம் ரெண்டாவது வஸ்து ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் ஏற்பட்டது. பகவான் ஒருத்தனை தவிர ரெண்டாவது வஸ்து உலகத்தில் கிடையாது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. சர்வம் விஷ்ணுமயம். எல்லாத்துலேயும் வாசனாத் வாசுதேவஸ்ய வாசுதந்தே ஜெகத்ரயம். வாசுதேவ சர்வமிதி. அவன் தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதான் தத்துவம். அதை புரிஞ்சுக்கணும். யஜ்ஞானம் அத்வயம். அத்வயம்னா இரண்டு, அத்வயம்னா இரண்டற்ற அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்வது தான் அப்பா அந்த ஒருமுகப்படம் மனசு.
இப்போ பேதங்கள்லாம் இருக்குது. அடிப்பவனும் அவனே, அணைப்பவனும் அவனே அப்படின்ற கான்செப்டில் புத்தி வந்துடும். எல்லாம் கிருஷ்ணன், இது கிருஷ்ணன், இது கிருஷ்ணன், எல்லாமே கிருஷ்ணனாக தோண ஆரம்பிச்சிடும். முகத்தில் பேதங்கள் இருக்கும், உடலில் பேதங்கள் இருக்கும், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக இருக்கின்றோம். எல்லாரும் கிருஷ்ணனுடைய அம்சமாக நாம் பார்க்க தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் தத்துவமா. அசல் எந்த ஞானமானது அத்வயம் இரண்டற்றதாக இருக்கிறதோ அதுதான் ஞானம், அதுதான் தத்துவம். அது என்னென்னா பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. யோகிகள், ஞானிகள், பக்தர்கள் 3 விதமாக சொல்கிறாங்க. பிரம்மேதி, பரமாத்மேதி. ஞானிகள்லாம் பரபிரம்மன்னு சொல்கிறாங்க, யோகிகள்லாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்க, ஹிருதயத்தில் பரமாத்மான்றாங்க. பக்தர்கள்லாம் பகவான்னு சொல்கிறாங்க. சப்தம்தான் வேறு. நீலுனாலும் வாட்டர்னாலும் தண்ணீர்னாலும் பொருள் ஒன்று தானே, தண்ணீர் தானே. அந்த ஜலம்னாலும் சம்ஸ்கிருதத்தில் ஜலம்னு சொல்கிறோம், தெலுங்கில் நீலுன்றோம், இங்கிலீஷில் வாட்டருன்றோம், தமிழில் தண்ணீர்னு சொல்கிறோம். ஆனால் பொருள் ஒன்று தானே, பேர் தானே வேறு, சப்தம் தானே வேறு. ஆனால் பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவான் இது சப்தியதே, சப்தம்தான் வேறு. இரண்டு அந்த கிருஷ்ணன் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த சொல்கிறார், சரி அந்த தத்துவ விசாரம் பண்ணால் அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சாஸ்திரங்கள், பாகவதத்தை படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும். பாகவதத்தை ஏதோ ஏனத்தானோ ஏதோ கதை புஸ்தகம் படிக்கிறோமோ படிக்கக்கூடாது. ஆரம்பத்தில் வேணால் ருச்சியை வளர்த்துக்கிட்டோன்னா அப்படி படிச்சிக்கோ. ஆனால் அதில் சத்ததான முழு நம்பிக்கையோடு இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியமானது அப்படின்ற நம்பிக்கையோடு படிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. சத்ததானா முனையோ ஞான வைராக்கிய யுக்தையோகோ பஷ்யந்தி ஆத்மானி சாத்மானம் பக்தியா சுத கிரகீதையா. சாஸ்திரங்களை கிரகித்து பக்தினால் அந்த நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணி இந்த பாகவதத்தை எத்தனையோ பேர் பகவான் அடைஞ்சிருக்காங்களாம். ஞான வைராக்கியத்தோடு கூடிய பக்தி செய்து பகவானை அடைந்திருக்கிறார்கள் முனிவர்கள்லாம். சத்ததானா முனியோ ஞான வைராக்கிய யுக்தையா பஷ்யந்தி ஆத்மானி சாத்மானம் பக்தியா சுத கிரகீதையா. பக்தியோட சாஸ்திரங்களை சுதன்னா சாஸ்திரங்களை கிரகித்து அப்படி தன் ஹிருதயத்துக்குள்ளே பகவானை தரிசனம் பண்ணியிருக்காங்களாம், சாட்சாத்காரம் பெற்றிருக்கிறார்களாம். பஷ்யந்தி ஆத்மானி ஆத்மானம் பக்தியா சுத கிரகீதையா அதபும்பே த்வஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகசா ஸ்வனிஷ்டஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். நீ வர்ணாசிரம தர்மங்களை செவ்வனே அனுஷ்டித்தாலும் அந்த தர்மங்களால் பகவான் சந்தோஷம் அடையணும், அதான் நோக்கமாக இருக்கணும். பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நீ சந்தோஷமாக வாழ முடியாது. சம்சித்திர் ஹரிதோஷனம், அப்போ தான் உன் வாழ்க்கை வெற்றி அடைந்ததுன்னு அர்த்தம். நம்ம சாதனைகள் வெற்றி அடைந்தது, பக்தியில் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பகவான் சந்தோஷம் அடையணும் நீ பண்ண காரியங்களால். நீ வர்ணாசிரம தர்மமே, நான் பிராமண தர்மம் சத்திரிய தர்மம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணேன், நான் சத்திரிய நான் என் தர்மத்தை சரியாக கடைப்பிடிச்சேன், நான் பிராமணன் என் தர்மத்தை சரியாக கடைப்பிடிச்சேன், நான் வானப்பிரஸ்த தர்மம் சரியாக கடைப்பிடிச்சேன், சன்னியாச தர்மம் சரியாக, எல்லாம் இருக்கட்டும். வர்ண தர்மங்களோ ஆசிரம தர்மங்களோ எல்லாம் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சு, சரி பகவான் சந்தோஷம் அடைந்தானா நீ பண்ண தர்மத்தில்? சந்தோஷம் அடைந்து என்ன அடையாளம்னா உனக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகணும். பகவான் விஷயத்தவரை அந்த பக்கம் திரும்பக்கூடாது மனசு இல்லையே. அப்போது சமய வகை கேவலம், அது பட்ட பாடலாம் வெறும் சமந்தான். அப்போது அதை பும்பே த்வஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விவகசா ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். எப்போ நீ உன்னுடைய தர்மம் உன்னுடைய செயல்கள் வெற்றி அடையுதுன்னு சொன்னால் பகவான் சந்தோஷம் அடையும் போது தான் புரிஞ்சுக்கணும். அதான் நோக்கமாக இருக்கணும். நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறது, சுயநலத்தை சந்தோஷப்படுத்த, குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது நோக்கமாக இருக்கக்கூடாது. நீ பண்ணுற காரியங்களால் பகவான் சந்தோஷம் அடையணும். அப்போது நீ பர்ஃபெக்ட், அது மறுக்க முடியாது. அது சொல்கிறார். அப்படி அதனால் நம்ம என்ன பண்ணோம், தஸ்மாத் ஏகேன மனசா, ஒருமுகப்பட்ட மனதோட பகவான் சாத்வதாம் பதிகி, சாதுக்களுக்கே பதியாக இருக்கக்கூடிய பகவான். நல்லா புரிஞ்சுங்க. கணவன் இல்லாத ஒரு பெண்ணானவள் அவள் சந்தோஷத்துக்கு எங்கே போவாள்? ஏன்னா அவள் கஷ்டப்பட்டு தான் அவள் சந்தோஷத்தை, அவள் சாப்பாடு சாப்பிட முடியும், ஆடைகளை உடுத்திக்க முடியும், எல்லா சந்தோஷமும் அவள் கஷ்டத்தினால்தான் அவள் சம்பாதிச்சிக்க முடியும். எல்லா சந்தோஷத்தையும், சாப்பாடு சாப்பிட்றதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆடைகள் உடுத்தி சந்தோஷம், மற்ற சந்தோஷங்கள் எல்லாமே அவள் கஷ்டப்பட்டு தான். ஏன்னா அவளுக்கு கணவன் கிடையாது, அவள் அம்மா அப்பாவும் கிடையாது. அப்போ தான் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் அவள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும்.
அப்போது பகவானால் ஆசிரிக்கப்பட்ட ஒரு கணவன் இருந்துட்டான்னா இவளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவான். ஆடை ஆவணங்கள் கொடுக்கறதுலேருந்து, அவளுக்கு சாப்பாடு போகிறதுலேருந்து, சம்பாதிச்சு வந்து கொடுக்கறதுலேருந்து, அதே சமயத்தில் அவளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்வான். ஆனால் நல்ல கணவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட கணவனாக இருந்தால் அந்த மனைவியை தலையினால் தாங்குவான் இல்லையா? அந்த மனைவி செய்ய வேண்டியது என்னென்னா, துணி துவைத்து போடுவா, சமையல் செய்து வைப்பா, அந்த கணவனை சந்தோஷப்படுத்துவா. இது தானே. இதை மட்டும் செய்தால் போதும், அவருடைய மொத்த தேவைகளும் இந்த கணவன் பார்த்துப்பான். ஆனால் கணவன் அற்றவர்களாகிய, கணவன் இல்லாத பெண்கள் என்ன பண்ணுன்னா, அவர்களுக்கு தாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் தன் வயிற்றை நிரப்பணும், ஒரு படி சாப்பாடு சாப்பிட முடியும் இல்லையா? ஆமாம், தன் வயிற்றுக்கு சாப்பாடு கூட அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முடியும் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆடை ஆபரணங்கள் உடுத்திக்கினா கூட அதுக்கும் பணம் தேவை. அப்போது அவர்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் ஏதாவது பண்ணிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா அவர்களுக்கு கணவன் இல்லாததுனால. கணவன் இருக்கிறவர்கள் ஃபுல் பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போது யார் சாத்வதம் பாகவதர்களோ, பகவானையே முழுசாக அண்டியிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு பகவான் பார்த்து பார்த்து செய்வானாம். அவர்களுக்கு பகவான் பதியாக இருக்கிறானா. மற்றவங்களாம் என்னென்னா, அவங்க கர்ம வினைகள் படி உங்களுக்கு கிடைக்கும் போங்க அப்படின்னு விட்டுருவான். அவங்க கர்ம வினைகளின்படி நீ புண்ணியம் பண்ணால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் போது, நீ வேலை செய்தால் உனக்கு சாப்பாடு, வேலை செய்தால் நீ சம்பாதிக்க போகிற, அவ்வளோதான். நீ இது செய்தால் அது பலன், அது செய்தால் அது பலன், சும்மா அவனுக்கு வந்துடாது அப்படின்ட்டு விட்டுருவான் எல்லாருக்கும். ஆனால் சாதுக்களுக்கு மட்டும் இவன் பகவானுக்கு மட்டும் சேவை செய்தால் போதும், மற்றதெல்லாம் பகவான். யோகக்ஷேமம் பகவான் யகம் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே. இது பாருங்கள், ரக்ஷிதா ஜீவலோகசிய ராமாயணத்தில் சொல்கிறது. எல்லாத்தையும் ஜீவர்களையும் பகவான் தான் ரட்சிக்கிறான். இல்லைன்னா சாப்பாடு உணவுலாம் பறவைகளுக்கு, குயில்களுக்கு, மரங்கள், செடிகள், ஸ்தாவர ஜங்கங்களுக்குலாம் நாம் மனுஷனாக சாப்பாடு போடுறான் இல்லை, இறைவன் சாப்பாடு போடுறான். எங்கேயோ காட்டில் கிடைக்கிற மிருகங்களுக்கு, 2 பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற தேரைக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்கும் உணவளிக்கின்றான் பகவான் இல்லையா? அது பொதுவாக எல்லாரையும் ரட்சிக்கின்றான், அது வேறு விஷயம். ஆனால் ரக்ஷிதா ஜீவலோகசிய ரக்ஷிதா ஸ்வஜனசிய, அது ரிசர்வ்ட தனியாக ஒரு பதம் போடுறாரு. ஸ்வஜனசிய, தன் பக்தர்களை தனியாக கவனிப்பானான். அது என்னது? ஸ்வஜன, அவர் என்னுடைய ஜனங்கள் அல்லவா? யோசிச்சு பாருங்கள், என்னுடைய ஜனங்கள் இல்லையா? நான் என் கடமையினால் நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன், உலகத்துக்கு நல்லது செய்கிறேன்றது வேறு விஷயம். ஆனால் என் குடும்பத்தை நான் அது மாதிரி ரட்சிக்க மாட்டேன். என் குடும்பத்தை ஒரு தனி கவனம் செலுத்தி நான் ரட்சிப்பேன் இல்லையா? அது மாதிரி தான். இப்போ கடமையாக மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கும் தன் குடும்பத்து மேலே அக்கறையோடு காப்பாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு அரசியல் இருக்கிறவங்க கூட பொது ஜனங்களுக்கு செய்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் தன் குடும்பத்துக்கு எப்படி செய்வாங்கன்னா, பொது ஜனங்களுக்கு செய்கிற மாதிரி செய்வாங்க. கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தி அந்த அரசியல்வாதிகள் தன் குடும்பத்துக்கு அதிகமாக செய்வாங்க இல்லையா? ரொம்ப அக்கறை செலுத்தி செய்வாங்க இல்லையா? அது மாதிரி தான். அப்போது பகவான் என்னென்னா, தன்னை வணங்குகின்ற பக்தர்களே தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுவான் பகவான். அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு பதியான் பகவான். அப்படி இங்கே சொல்லப்படுகிறது. சாத்வதாம் பதிக்கிற அர்த்தம் அப்படி. அந்த பகவானே அந்த சாதுக்களுக்கு பதியாக இருக்கிறதுனால அவர்கள் உலகத்தில் யார் கைவிட்டாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, உலகமே அவங்கள வெறுத்தாலும் கவலை இல்லை. பகவான் அவங்கள ரொம்ப பிடிக்கும் பகவானுக்கு. அவர்களுக்கு பகவான் பார்த்து பார்த்து செய்வான். அவர்கள் அனாதைகள் கிடையாது, அவர்கள் நாதனற்றவர்கள் கிடையாது, நாதன் உள்ளவர்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் என்ன பண்ணும், தஸ்மாத்து ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி, ஒருமுகப்பட்ட மனதோட பகவான் என்ன பண்ணணும்னா, ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஜேயா பூஜ்யஸ்ச நித்தியதா, எப்பொழுதும் பகவானுடைய கதைகளை காது கொடுத்து பிபந்தியே பகவத ஆத்மனசனம் கதாமிருதம் ஸ்ரவணபுடேஷு சம்பிரதம் புனந்திதே விஷய விதூஷிதாசியம் விரஜந்தி தத் சரண சரோரகாந்திகம். பகவான் அடையினா காது போன்ற தொன்னைகளில் அந்த கதைகளை நிரப்பிக்கணுமா. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச, அப்போது சொல்கிறவங்க இருந்தால் கேட்கணும், கேட்கறதுக்கு இருந்தால் நம்மளே சொல்லலாமா. பகவானுடைய புகழை பாடணும், பகவானுடைய நாமசிங்கத்தனம் பண்ணணும். கீர்த்திதவ்யஸ்ச, அவருடைய புகழை பாட வேண்டும். அது பிறகு என்ன பண்ணணும், ஜேயா, பகவான் புகழை பாடினது மட்டும் இல்லை, கேட்டது மட்டும் இல்லை, அது தியானம் பண்ணணுமா. பகவானுடைய லீலைகளை பகவானையே தியானிக்கணுமா. தியானித்து என்ன பண்ண, பகவானுக்கு வீட்டில் பூஜைகள் பண்ணணுமா. பூஜ்யஸ்ச நித்தியதா, ஒரு நாள் பண்ணேன் இன்னொரு நாள் விட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது.
மற்றதெல்லாம் விட்டுட்டு, சாப்பிட்றத விட்டுட்டு, வேலைக்கு போகிறத விட்டுட்டு, சம்பாதிக்கிறத விட்டுட்டு, ஆனால் பகவானுக்கு பண்ணுற பூஜைகள் மட்டும் விடாத, பகவான் கதைகளை கேட்கறத விடாத, பகவான் கதைகளை பற்றி பேசுறதை விடாத, நாமசங்கீதத்தை விடாத, இதெல்லாம் பகவானை தியானம் பண்ணுறதில் குறைக்காத, இதெல்லாம் முக்கியத்துவம் கொடு, அதை லெஸ் பண்ணிக்கோ. அப்படி செய் ஆப்போசிட்டாக இனிமேல்ட்டு அப்படி செய். ஏன்னா பாகவதம் கேட்குறியே இல்லையோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசை மாற்றிக்கணும். ஸ்ரோதவ்யா கீர்த்தி தேவியஸ்ச தியா பூஜ்யஸ்ச நித்தியதா, டெய்லி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண அப்படின்ட்டு இங்கே சொல்கிறார் பாகவத தர்மம். அப்படி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீ பண்ணுற பூஜைகள், நீ கதாசிரவணம் பண்ணுறது, நீ பகவானை தியானம் பண்ணுறது, நீ பகவானை பற்றி நாமசங்க கீர்த்தனை பண்ணுறது, இவைகள்லாம் ஒரு கத்தியாக மாறிடுமா. அந்த கத்தியாக மாறி உனக்குள்ளே என்னென்னா, யத் அனுத்தியாசினா யுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம், நம்ம லேயராக மண்டி கிடக்கின்ற கோடிக்கணக்கான ஜென்மங்களில் நமக்குள்ள கர்மாக்கள், சஞ்சித கர்மா மூட்டையாக சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாப மூட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூட்டையை வெட்டி எறிஞ்சிடுமா. நீ பண்ணுற கதாசிரவணம் பண்ணுறது, பகவானுக்கு பூஜை பண்ணுறது, பகவானுடைய கதைகளை பேசுகிறது, பகவான் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கத்தியாக மாறிடுமா. அந்த புண்ணியங்கள்லாம் ஒரு கத்தியாக மாறி அசினா கத்தின்னு அர்த்தம். அந்த கத்தியானதுன்னா கர்ம கிரந்தி நிபந்தனம், அந்த கர்ம முடிச்சுக்கள் நமக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை வெட்டி எறிஞ்சிடுமா. இனிமேல்ட்டு உனக்கு கர்ம வினைகள்லாம் நான் பல ஜென்மங்களாக பிறந்தளித்தேன் எம்பெருமானே, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதரப்பா போதும்பா. சொல்லும்போதே சலிப்பு தட்டுது. அவ்வளோ பிறவிகள், 84 லட்சம் ஜீவராசிகளில் கோடிக்கணக்கான பிறவிகள் நம்ம எடுத்து இழைச்சி போயிட்டோம். அவைகள் எதனால்? அவ்வளோ கர்ம வினைகளால். இன்னும் கர்ம வினை கரையில், சொல்லப்போனால் இன்னும் கர்மாக்களை சேர்த்துட்டே இருக்கிறேன். அந்த கர்ம மூட்டை என்றைக்கு அழுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த கர்ம மூட்டைலாம் அழுத்துன்னு உட்காந்து இருக்காத, பட்டுன்னு வெட்டி போட்டுரு அந்த மூட்டையை, துண்டா, அவ்வளோதான். அந்த மூட்டை கழண்டு விழுந்துடும். அந்த மூட்டைக்கு முடிச்சு போட்டுக்கல இந்த ஹிருதயத்தில் அதை வெட்டி எறிஞ்சிடுமா. அதை வெட்டி எறியக்கூடிய கத்தி தான் பகவானுடைய கதா சிரவணம், அவனுடைய புகழை பாடுறது, அவனுக்கு தியானம் பண்ணுறது, அவனுக்கு பூஜை பண்ணுறது. அந்த கத்தியினால்தான் அதை வெட்டி எறியணுமா. எத் அனுத்தியாசினா யுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோண குர்யாத் கதாரதிம். இப்படிப்பட்ட கர்ம வினைகளை வெட்டி எறியக்கூடிய, இப்படிப்பட்ட பரமார்த்த லாபத்தை, உயர்ந்த சந்தோஷத்தையும் சந்தோஷமாக செய்யக்கூடியது பக்தி. பகவான் கதைகளை கேட்குறதுனா கசப்பாக இருக்குது, வாமனவதாரம் கேட்டால் கசப்பாக இருக்குது, திருவிக்ரமாவதம் கேட்டால் கசப்பாக இருக்குது, வராகவதம் கேட்டால் கசப்பாக இருக்குது, கிருஷ்ணலீலைகள் நவநீதிலைகள் கேட்டாலும் கசப்பாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குண்ணே. பரமையா முதா அப்படின்னா உயர்ந்த சந்தோஷத்தோட பக்தி பண்ணியிருக்காங்க மகான்கள்லாம் முன்னாடி இருந்தவங்க. பரமையா முதா பின்னாடி சொல்ல போகுது. அப்படிப்பட்ட அந்த கதை கரும்பு தின்ன கூலியா, அப்படிப்பட்ட கதை கேட்குறதும் ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கரும்பு தின்ன கூலியும் கொடுக்குறான். என்னன்னா கர்ம கிரந்தி நிபந்தனம், கர்ம வினைகளை வெட்டி எறியக்கூடியது. இப்படிப்பட்ட பரமார்த்த லாபம் கிடைக்குதுன்னா பாகவதம், ஆஹா, கேட்குறதுக்கும் சௌக்கியமாக இருக்குது. நம்ம கர்ம வினைகளும் எரிஞ்சு சாம்பலாகிடுது. அப்படின்னும் போது நம்ம பாவங்களும் போயிடுது. அப்படின்னா நம்ம ரிலீஃப் பண்ணணும். யார் தான் அந்த கதையை கேட்க மாட்டான்? கோண குர்யாத் கதாரதிம். யார் தான் அந்த கிருஷ்ண கதையில் ஆசையை வளர்க்க மாட்டான்? பக்தி பண்ணாமல் இருப்பான். யார் தான் அந்த கிருஷ்ண கதையை கேட்க மாட்டான்? யார் தான் அந்த கிருஷ்ண கதையில் ஆசை வைக்க மாட்டான்? கண்டிப்பாக. ஏன்னா கோண குர்யாத் கதாரதி, ஏன்னா அப்படிப்பட்ட பரமார்த்த லாபம். சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய, புத்திமான்கள் யார் தான் அந்த பாகவத்தை கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா கர்ம வினைகளை வெட்டி எறியுது. அப்பா, இந்த பாபத்தை கரைக்கிறதுக்கு தான் நான் கோயிலாக தீர்த்தமாக அலையிறேன், எங்கேயும் என் பாபத்தினுடைய வினைவினால் தான் இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, அந்த கர்மகந்தி மொத்தமாக போனோமா வேணாமா? டெம்பரரி சொல்யூஷன் வேணுமா, பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். அப்போ கிருஷ்ண கதை கேளு. சோதவ்யா கீர்த்தித விசேஷம், அவன் புகழை பாடு, அவனுக்கு பூஜை பண்ணு நித்தியமாக. அதுக்கு முக்கியத்துவம் கொடு. அதுக்கு சோம்பேத்து மந்தாக சுமந்த மதியோன்னு பண்ணுறது கலிபுருஷன். அதில் சோம்பேத்தனத்தை உண்டாக்குறது. கிருஷ்ண பக்திக்கு, கிருஷ்ண கதைக்கு வராதபடி பண்ணுறதோ, கிருஷ்ண கதை கேட்க விடாதபடி பண்ணுறதோ, கிருஷ்ண கதைகளை பற்றி பேச விடாதபடி பண்ணுறதோ எல்லாம் கலினுடைய வேலை. மந்தாக சுமந்த மதி, அது சோம்பேத்தனம். அப்புறம் பார்த்தோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்காம, பகவானுக்கு புஷ்பங்கள் அலங்காரம் பண்ணாமல், அதில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை அப்படியே காஞ்சி போன பூக்கள் அப்படியே வச்சுட்டு, புஸ்தகங்கள்லாம் பார்த்தா, பாகவத புஸ்தகம்லாம் பார்த்தா அப்படியே தூம்பு படிஞ்சு இருக்கிற மாதிரி, அப்படியே அந்த பூஜாரியை சுத்தபத்தம் இல்லாமல்
அவைகளை பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றாமல் பகவானுக்கு புஷ்பங்களை அலங்காரம் பண்ணாமல் உன்னை சோம்பேத்தனமாக இருக்க வைக்கிறதுனா கலிபுருஷன் மந்தாக சுமந்தம் அதையும். அதனால தான் உபத்ருதாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அப்போ பகவானுக்கு நம்ம சேவைகள் செய்யறதில் கொஞ்சம் கூட அஜாக்கிரதை கூடாது. மற்ற விஷயங்களை நம்ம வேலையை சம்பாதிக்கிற விஷயத்தில் நம்ம அஜாக்கிரதையாக இருக்குமா, கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடணும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு டைமுக்கு சாப்பிட்றோம் இல்லையா, வேலை கரெக்டாக எது எடுக்குதோ இல்லையா, ஆனால் பசி மட்டும் கரெக்டாக எடுக்குது, டான் மணி அடிக்குது வயிற்றில், அதெல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் பகவத் விஷயத்தில் மட்டும் ஏன் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறோம், ஏன்னா தானே இருக்கிறோம். அதனால் பகவத் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற விஷயம் சாப்பிட்றதில்ல நீ பொறுமையாக கூட சாப்பிட்டுக்கோ, ஒரு வேளை சாப்பிட போதும், 3 வேளை சாப்பிட்றத கட் பண்ணிக்கோ, அது முடியல, அது 3 வேளைக்கு 4 வேளையாக சாப்பிட்டா தான் திருப்தி. ஆனால் பகவத் விஷயத்தில் தான் நாம் அப்படி இருக்கணுமா சொல்கிறாருங்க. அப்படியேப்பட்ட நம்ம கர்ம வினைகள்லாம் எரிச்சது பாவத்தினால் தானே இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். அந்த பாவங்கள்லாம் போய்க்கிடுன்னு சொன்னால் யார் தான் அந்த கிருஷ்ண கதையில் ஆசை வைக்க மாட்டாங்க. கோணகுரியாத் கதாரதிம் அப்படின்னு சொல்கிறாருங்க. சுஸ்ரூஷ சத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி ஷியான் மகத் சேவையா விப்ரஹா புண்ணியதித்த நிஷேவனாத்து. இதை தலைகீழ் புரிஞ்சுக்கணும். புண்ணிய தித்தங்களை போய் சேவிக்கிறதுனால புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப பக்தர்கள் கண்டிப்பாக புண்ணிய தீர்த்தங்களுக்கு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகணும். அந்த ஸ்தல வரலாறு போய் கேட்கணும், மகாத்மியங்களை கேட்கணும், பகவானுடைய புகழை கேட்கணும் மகான்கள் பார்க்கல. அப்போ புண்ணிய தீர்த்தங்களுக்கு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனால் தான் புண்ணியாத்மாக்களை பார்க்க முடியும். புண்ணியாத்மாக்களுடைய மகான்களுக்கு போய் சேவை செய்கிற பாக்கியம் கிடைக்கும். சியாத் மகத் சேவையா, மகான்களுக்கு சேவை செய்ததுனால அப்பிறகு என்ன ஆகும், சத்ததான சுஸ்ரூஷோ சத்ததானசிய அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கை உண்டாகும். அப்போ அவர்கள் சொல்லக்கூடியது சுஸ்ரு ஈஷ கேட்கறதுல ஆசை உண்டாகும். அப்புறமா தான் வாசுதேவ கதா ருச்சிஹி, அப்புறம் உனக்கு தனியாக இருந்தால் கூட வாசுதேவ கதையில் உனக்கு ருச்சி உண்டாகிட்டே இருக்கும். எதனால் சத்சங்கத்தினால்தான் கிருஷ்ண பக்தியில் உனக்கு சுவை உண்டாகும். சத்சங்கம் இல்லாமல் சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு நான் அப்படிப்பட்ட புண்ணியக்ஷேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்களில் போய் நாம் சேவிச்சோம் சொன்னால் பகவானுடைய அனுகிரகத்தினால சத்சங்கம் நமக்கு லபிக்கும். சத்சங்கத்தினால பகவானுடைய புகழை கேட்பாய். புகழை கேட்டால் அதில் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை உண்டானா வாசுதேவ கதையில் ருச்சி உண்டாயிடும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வளர்ச்சி ஏற்படும் பக்தியில் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. சுஸ்ரூஷ சத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சியான் மகத் சேவைய விப்ராக புண்ணிய தீர்த்த நிஷேவனாத்து. அப்படி புண்ணிய தீர்த்தங்கள்னால் க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் சொல்லலாம். மகான்களுக்கு சேவை செய்து அவர்களே புனிதமானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அவர்கள் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானே, அவர்களே க்ஷேத்திரங்களை தீர்த்தங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மகான்களுடைய சேவையானது வாசுதேவனுடைய கதையில் ருச்சி ஏற்படணும். அப்படிப்பட்ட பாகத்தில் ஆசிரியக்கணும். இப்போது உண்மையான பக்தர்களை ஆசிரிச்சா கண்டிப்பாக நமக்குள்ள பக்தி உண்டாகும். ஏன்னா அந்த பக்தர்கள் அந்த பக்தர்கள் வாசுதேவ கதா ருச்சி. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளில் நம்ம கேட்க நமக்குள்ளே அது ருச்சி உண்டாயிடும். அப்போ அப்படி கதை கேட்கறதுனால என்ன ஆகிடுதுன்னா ருச்சியோடு நீ கிருஷ்ண கதை கேட்குறல, அந்த கிருஷ்ண கதையை கேட்டால் என்ன மாற்றம் உண்டாகுதுன்னா சுன்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விதுனோதி சுஹൃத் சதாம். பக்தர்கள் நலனே விரும்புகின்ற பகவான் கதை வழியாக காது வழியாக பகவானே உள்ளே போயிடுறானா. கதை வழியாக சுன்பதாம் ஸ்வகதாம் தன் கதைகளை கேட்கின்ற ஹிருதயத்துக்குள்ளே ஹிருத்திய அந்தஸ்தோ ஹிருதயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறானா, அந்த ஹிருதயத்தில் உள்ள அந்த அசுத்தம் எல்லாம் காம குரோதங்கள் போன்ற துவேஷங்கள் கர்ம வினைகள் எல்லாத்தையும் தொடர்ச்சி தர்றானா. விதுனோதி பக்தர்கள் நல்லதே விரும்புகின்ற கிருஷ்ணனானவன் ஹிருதயத்தில் போய் ஹார்ட்டை க்ளீன் பண்ணிடுறானா, சுத்தமாக்கிறானா. சுத்தமான ஹிருதயத்தில் தான் பகவான் உட்கார முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காரனா அந்த இடத்துல தூசு தும்பெல்லாம் பெருக்கித்தான் நம்ம உட்காடுறோம். அவன் பகவான் அமரணும்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு பரிசுத்தம் பண்ணணும். அதையும் பகவானே செய்கிறானா, பெருக்கி சுத்தமாக்கி அந்த ஹிருதயத்தில் பகவான் டேரா போட்டுறானா. அது போய் நீ ஏந்து போடானா கூட போக மாட்டான். உனக்கு ஹிருதயத்தில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருவான், டேரா போட்டுருவான் கிருஷ்ணன். எதனால நீ என் கதை கேட்டல இன்னொன்று விட மாட்டேன் நான். தக்ஷணாத் சத்தியோ ஹிருத்தியா விரத்திலே சீக்கிரமாக வந்துடுவேன், ஆனால் சீக்கிரமாக போக மாட்டேன். கிருஷ்ண கதை கேட்டாலே பகவான் வந்துடுவான். அதான் சொல்கிறார் சுன்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விதுனோதி சுஹൃத் சதாம்.
அப்படி கேட்டுட்டே கிருஷ்ண கதைகளை கேட்டுட்டே வர 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 என்னென்னா நஷ்ட பிராயோஷம் அபத்ரேஷும் இன்னொரு அர்த்தம்னா சுகൃத்சதம் நலன் விரும்பி பலனை எதிர்பார்க்காத நலன் விரும்பியாக கிருஷ்ணன் நம்ம ஹிருதயத்துக்குள்ளேருந்து நாளைக்கு வரக்கூடிய ஆபத்தை இன்றைக்கி தடுத்துட்டு உட்காந்துருக்கானா ஹிருதயத்தில் விதுநோதி ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விதுநோதி சுகൃத்சதம் அபத்திரனா உனக்கு வர ஆபத்துக்களை தடுத்துட்டு உட்காந்துருப்பானான் உன் ஹிருதயத்தில் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உன்னை நெருங்காதபடி காப்பாற்றினுக்கானா ஹிருதயத்தில் இதுதான் வேலை நம்ம ஹிருதயத்தில் உட்காந்துன்னு அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ நஷ்ட பிராயோஷு அபத்ரேஷு இப்படி உன்னுடைய ஆபத்துக்கள்லாம் போன பிறகு உனக்குள்ள மனசில் இன்னொரு அபத்திரம்னா ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வியாக்கியானம் என்னென்னா அமங்கலமான எண்ணங்கள் காமக்ரோதம் போன்ற லோபம் காமக்ரோதம் போன்ற அமங்கலமான எண்ணங்கள் அசுத்தமான எண்ணங்கள் அதெல்லாம் பகவான் தொடச்சி எடுத்துடுறானா அந்த ஹிருதயத்தில். எல்லா மாற்றங்களும் உண்டாகும். அதே சமயம் உனக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து தடுத்துன்னு உட்காந்துருக்கானா நாளைக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து. அம்பரீஷனை காப்பாற்றலை அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஆபத்தில் இருந்து ஒன்று விடுவிக்கிறா பகவான். அதை சொல்ல சுத்தி அந்தஸ்து அபத்ராணி விதுநோதி சுஹ்ருத் சதாம். ஏன்னா பக்தர்களுக்கு நலன் விரும்பி சுஹ்ருத்துனா நலன் விரும்பி அதனால் அவனுக்கு ஆபத்தை நெருங்க விடாதபடி பகவான் பாதுகாப்பானான் கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களுக்கு. அப்போ சொல்கிறார் நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. இப்படி நிறைய இந்த காமக்ரோதங்கள் போன்ற அமங்கலங்கள்லாம் பெரும்பாலும் போக்கடிக்கப்பட்ட விட்டது பிறகு மனசு பரிசுத்தமாயிடுது இல்லையா. இந்த காமக்ரோதம் போன்ற வாசனைகள் நமக்குள்ளே ஏறி போயிருக்கு இல்லையா, ஜென்மாந்திரமாக அந்த வாசனைகள் லேல பண்ணியிருக்கல அதெல்லாம் தொடர்ச்சி எடுத்துட்டானா பகவான் விதுநோதி. தொடர்ச்சி எடுத்துட்டானா அப்படி நஷ்டமான பிறகு பெரும்பாலும் உனக்கு கர்ம வாசனைகள்லாம் நஷ்டமான பிறகு ஓரளவுக்கு முக்கால்வாசி நீ பரிசுத்தமாயிட்ட 90% பரிசுத்தமாயிட்டேன்னா அப்புறமா கிருஷ்ண பக்தியில் திருடமாக நீ மனசு பரிசுத்தம் இல்லாதனால தான் கிருஷ்ண பக்தியில் திருடமாக ஈடுபட முடியல. பகவத் பக்தி தொடர்ந்து கண்டினியூட்டியாக பண்ண முடியல, விட்டு பண்ணுறோம். ஆனால் பாவங்கள்லாம் அநேகமாக போக்கடிக்கப்பட்டு விட்டால் அமங்கலமான வாசனைகள்லாம் ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய குரங்காக பிறந்திருக்கும் பறவையாக பிறந்திருக்கும் அந்தந்த சேஷ்டைகள் அந்த வாசனைகளாக ஏறி போயிருக்கு இல்லையா, அவையெல்லாம் தொடச்செடுக்கப்பட்ட பிறகு மனசு பரிசுத்தமாக இந்த பரிசுத்தமான ஹிருதயத்தில் பாகவதம் நித்தியம் பாகவத சேவையா. அந்த பாகவத்தில் நிஷ்டையாக இருப்பேன். அப்போது லௌகிக பக்தி பண்ண மாட்டேன், பலன் நைஷ்டிக ரதிகி அலௌகிகமான பக்தி பண்ணுவ நீ. அவன் நஷ்ட பிராயுஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் பகவத் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அப்படி சுத்தமான பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்குமா? இவ்வளோ மாற்றங்களை ஒரு கதை கேட்கறதுனால கதை பேசுறதுனால பகவானை தியானம் பண்ணுறதுனால பகவானை பூஜை பண்ணுறதால ஒன்றும் இல்லை, ஒரு கதாசிரவணம் மட்டும்தான் பரிசுத்து பண்ணார். அது ஒன்றுனாலேயே நமக்கு இவ்வளோ மாற்றங்கள் நம்ம மனசில் உண்டாகுதான். நம்ம வாழ்க்கையை இப்படி மாற்றுதான். இப்படி எல்லா ஸ்டெப்பும் சொல்கிறார். உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை புட்டு வைக்கிறார் பார். அவன் மனசுக்குள்ளே தொடச்சி எடுக்கப்படும் மனசு பரிசுத்தமானதுக்கு அடையாளமாக பகவான் நித்தியமாக பாகவத பாராயணம் பண்ணோம், பாகவத கதைகளை பேசணுன்ற புத்தி உனக்குள்ளே உண்டாயிடுச்சு. ஏன்னா உனக்குள்ளே அமங்கல வாசனைகள் பகவான் தொடச்சிட்டான்னு அர்த்தம். அதுதான் பிரமாணம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது, நான் சொல்ல. அப்படின்னா பலனை எதிர்பார்க்காத நைஷ்டிக ரதி, பலனை எதுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பக்தி உண்டாகிடுவோம், அலௌகிகமான பக்தி உண்டாயிடுமா அப்படி சொல்கிறாருங்க. பக்திர் பவதி நைஷ்டிகி. அது பிறகு என்னன்னா நீ இப்போ இந்த அளவுக்கு நீ பக்குவமாயிட்ட, மனசில் பகவான் நிலைச்சிட்டான், டெய்லி பாகவத பாராயணம் பண்ணுற, பாகவதில் அதுவும் பலனை எதிர்பார்க்காம சுத்தமான பக்தியோடு பாகவத பாராயணம் பண்ணுற, பக்தி நிஷ்டையோடு இருக்கிற அப்படின்னா இனிமேல்ட்டு உனக்கு இந்த ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய காமரூபங்களும் கிட்ட வரும்னு நினைக்கிற, கிட்டவே கூட மனசளவு கூட தொடாதான். ததா ரஜஸ்தமோபாவாக காமலோபாதயச்சே சேதையேதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வ பிரசித்தது. எப்போ நீ ஸ்திதம் சத்வ பிரசித்தி அப்படிப்பட்ட பக்தியில் நிலைத்து நின்று விட்டாயோ இனிமேல் இந்த ரஜோகுண தமோகுணத்துக்கு அதிகாரம் கிடையாது. அவைகள் உன் ஹிருதயத்தை கூட மனசை கூட தொடாது, மனசளவில் கூட காமக்ரோதங்கள் உன்னை தீண்டாது. சிச்சிப்போ ஓடிப்போ அப்படின்னு அதை துரத்தி அடிச்சிடுவ நீ ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஸ்திதே சத்வே பிரசித்ததி, பகவான் கிருஷ்ண பக்தியில் நீ தலைச்சுட்டு இருக்கிற, பூர்ண திருப்தி அடைஞ்சிருக்கிற அப்படின்னா இந்த ரஜோகுண தமோகுணத்துடைய பாவங்கள் உன்கிட்ட கூட நெருங்காது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. அடுத்தது என்ன சொல்கிறார், ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி அப்படின்னு மனசு பிரசன்னமாக ஆகிடும், திருப்தியாக இருக்கும்.
பூர்ண சந்தோஷத்தில் இருக்கும். பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. எல்லா விஷயங்களையும் பட்டுதல் அற்று போயிடும் மனசில். அதே சமயம் பகவத் சாட்சாத்கார ஹிருதயத்தில் ஏற்படுமா. பகவத் தத்துவ விஜானம் அனுபவத்தோடு கூடிய ஞானம் உனக்குள்ள. அது என்னென்னா பகவத் சாட்சாத் பகவான் ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சுடுவானா. முக்த சங்கஸ்ய ஜாயதே. அப்புறம் என்னன்னா வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மானி திருஷ்ட ஏவாத்மனி. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மாக்கள் இருக்குது. பிராரப்த கர்மானா இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடியது பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மானா ஜென்மமாக சேர்த்து வச்ச மூட்டை. அதான் ஏற்கனவே பகவான் அந்த கதை கேட்கும்போது கத்திரிச்சு எறிஞ்சிடான்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் இங்கே மறுபடியும் சொல்கிறார். வித்தியதே ஹிருதய கிரந்தி. ஹிருதயத்தில் எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கவலைகள், அவைகள்லாம் அந்த முடிச்சுகள்லாம் இனிமேட்டு உனக்கு குழப்பங்களே கிடையாது. அப்போது ஹிருதயத்தில் உள்ள அந்த முடிச்சுகள்லாம் எத்தனையோ சங்கல்பங்கள் முடிச்சுகள் இருக்கும், பல விதமாக இருக்கும். அந்த ஹிருதயத்தில் ஆத்மா வேறு, ஆத்மாவும் உடலும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இல்லையா. அந்த ஆத்மாவே உடலையே ஆத்மா நினச்சிட்டு இல்லையா. அந்த எண்ணங்களை வெட்டி எறிஞ்சிடுமா. இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்குள்ளே இருக்கிற அந்த பட்டுதலை கத்திரிச்சு எறிஞ்சிடுமா. அதான் அதுக்கு முடிச்சு இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் லிங்க் பண்ணி மனசுன்னு ஒன்று இயங்கிட்டு ஒன்று இல்லாத மனசானது இருக்கிற மாதிரி தன்னை காண்பிச்சுட்டு நம்மளை எப்படி இந்த மாயில ஏமாத்திட்டு இருக்கோம் அந்த மனசு வேலை செய்யாதபடி அதனுடைய வீரியம் குறையிற மாதிரி இதை என்ன பண்ணிடும், இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்குள்ள முடிச்ச கட் பண்ணிவிடுமா. அதுதான் இங்கே சொல்ல வித்தியதி ஹிருதய கிரந்தி. ஹிருதயத்தில் இருக்கிற இந்த ஆத்மா ஒட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த தேகத்தில் அபிமானம் கொண்டு இருக்கு இல்லையா, அந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா அது அந்த புரியில் இருக்கிற அந்த லிங்கை கட் பண்ணிவிடும். எதனால்? கிருஷ்ண கதை கேட்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது இழவிட்டுடும். இழவிட என்ன ஆகுனா தேகாபிமானம் விட்டு போயிடும். அப்படி ஒரு மாற்றத்தை மானச சஞ்சரேன்னு சொன்னார். கை வெட்டினா கூட தெரியல. ஏன்னா அந்த ஆத்மா வேற உடல் வேற தனியாக பிரித்தவங்க அந்த யோகீஸ்வரர்கள். அப்படிப்பட்ட முக்தாத்மாக்கள், ஜீவமுக்தர்கள். அந்த ஜீவன் முக்தர்கள் ஆத்மா வேற உடல் வேற தனியாக பிரிச்சுட்டவங்க. எதனால்னா இந்த வித்தியது ஹிருதய கிரந்தி, அந்த ஹிருதயத்தில் உள்ள அந்த தேகத்தில் உள்ள லிங்கை கத்திரிச்சு எறிஞ்சவங்க. கிரந்தி ஹிருத்தியந்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே, அந்த ஹிருதயத்தில் உள்ள அந்த முடிச்சை வெட்டி எறியப்பட்டது. அதனால்தான் இந்த தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு உனக்கு சுதந்திரம் அடையிற. மோக்ஷயிஷ்யாமின்றது இந்த தேகத்திலேருந்து விடுபட்டுற நீ. ஆனால் தேகத்துக்குள்ளே பிராரப்த கர்மா இருக்க வரைக்கும் இந்த தேகம் சஞ்சரிக்கும், போகும் வரும், எல்லாம் பண்ணும். ஆனால் வீரியமற்றதாக செயல்படும் இந்த பிராரப்த கர்மா மட்டும். சஞ்சித கர்மாவெல்லாம் அடியோடு போயிடும். அதே சமயத்தில் ஆகாமிய கர்மா இனிமேல் சேர்த்துக்கொள்ளக்கூடிய கர்மா உன்னை அந்த கர்ம வினைகள் உன்னை சேரவும் சேராது. அதை தடுத்துட்டு உட்காந்துருப்பான் பகவான் ஹிருதயத்தில். அப்போ என்ன மாற்றம் உண்டாகுனா வித்தியதே ஹிருதய கிரந்தி. ஹிருதயத்தில் உள்ள ஆத்மா உடல், இந்த உடலே ஆத்மான்னு நினைக்கிற அந்த புத்தியை வெட்டி எறிஞ்சிடுமா. அதான் என்னென்னா ஆத்மா வேறு உடல் வேறு அந்த நிலையை சித்திச்சிடும். அப்போது ஆத்மா வேறு உடல் வேறுன்னு பார்ப்பனி அந்த நிலை வந்துடுமா. வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக. இனிமேல்ட்டு உன் சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு நீ எத்தனையோ குருமார்களை தேடி ஓடனே, எவ்வளோ சந்தேகங்கள் கேட்டே. இனிமேல் நீ ஒரு சந்தேகம் கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கே சாட்சாத்காரம் ஆகி போச்சு. ஹிருதயத்தில் பகவான் திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. ஹிருதயத்தில் நீ பகவத் சாட்சாத்காரம் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே நம்ம சொன்னோம், பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. எப்போ பகவத் தத்துவ விஜானம் பகவத் சாட்சாத்காரம் ஹிருதயத்தில் ஏற்பட்டதோ அப்போவே உனக்கு பட்டுதல்லாம் கழண்டு போச்சு. முக்த சங்கஸ்ய ஜாயதே அப்படின்னா மற்ற விஷயங்களில் பட்டுதல்லாம் கழண்டு போச்சு. அப்போவே உனக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதை மறுபடியும் ஒரு ஓரலாக மறுபடியும் சொல்கிறார், வித்தியதே ஹிருதய கிரந்தி. இப்போ ஆத்மா வேறு உடல் வேலைன்னு அந்த உடல் மேலே உள்ள லிங்கை அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் முடிச்சு போட்டிருந்தது இல்லையா, அந்த முடிச்சை வெட்டி எறிஞ்சாச்சு. இப்போ ஆத்மா வேறு உடல் வேறுன்னு பிரிஞ்சாச்சு. இந்த நிலை சித்திச்சிடுமா. வித்தியதி ஹிருதய கிரந்தி சித்தியந்து சர்வசம்சையாக. இப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கானா, அடுத்த பிறவி ஒன்று இருக்கா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் சுத்தம். ஏன்னா உனக்கு பகவானே தரிசனம் கொடுத்துட்டான். பகவான் நேருக்கு நேர் தரிசனம் பகவான் ஒருத்தன் இருக்கான்னு கேட்க முடியுமா? அப்போ நீ உயிரோடு இருக்கும்போதே நான் இருக்கணும், உயிரோடு இருக்கணும், செத்துட்டோன்னு கேட்குற மாதிரி, நான் உயிரோடு இருக்கணும் செத்துட்டோன்னு கேட்குற மாதிரி. ஏன்னா பகவத் சாட்சாத்காரமே ஏற்பட்டுடும். திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரே. எப்போ மனசில் பகவானை தரிசனம் பண்ணிட்டியோ, சாட்சாத்காரம் ஏற்படுதோ, அப்போ சித்தியந்தே சர்வசம்சையாக. அப்பா புண்ணிய பாபம்லாம் உண்டுதான், உண்மைதான். பரலோகம் ஒன்று இருக்குது,
நரகம்னு ஒன்று இருக்குது, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்புவேன். இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, சாஸ்திரம் சொன்னது எல்லாமே சத்தியமானது தான் அப்படின்ற ஒரு தெளிவு, அந்த சந்தேகமற்ற குழப்பமற்ற ஒரு தெளிவான மனப்பான்மை உனக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டுடுமா. அப்படிப்பட்ட பிரம்ம சாட்சாத், அப்படிப்பட்ட கிருஷ்ண சாட்சா்காரம் பகவானை ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது வெறும் கதை கேட்கறதுனாலேயே, பாகவத கதை கேட்கறதுனாலே இந்த நிலை சித்திச்சிடுமா. அதான் இங்கே சொல்கிறார், வித்தியதே ஹிருதய கருந்தே சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாசிய கர்மாணி. அப்போது உனக்கு இனிமேல்ட்டு சஞ்சித கர்மா கிடையாது, ஆகாமிய கர்மா கிடையாது, பிராரத்த கர்மா மட்டும். பிராரத்த கர்மா என்னன்னா, இந்த பிறவியில் நீ இத்தனை வருஷம் வாழணும் அப்படின்னு உனக்கு எழுதி வச்சிருக்கா இல்லையா, பிரம்மதேவர் எழுதி அமைச்சிருக்கா இல்லையா, அது வரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும். அந்த பிராரத்த கர்மா மட்டும் என்னன்னா இருக்கும், மற்ற சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா போயிடும், உன்னை விட்டு போயிடும். ஆனால் அந்த பிராரத்த கர்மா மட்டும் எப்படி இருக்குன்னா வீரியமற்ற தான் செயல்படும். இந்த பிராரத்த கர்மாவினால் இந்த உலகத்தில் சுற்றின்னு இருப்பே தவிர, ஆனால் பற்றற்றவனாக சுற்றி கொண்டு இருப்பாய். எப்படின்னா கனவுக்கு நிகராக இந்த உலகத்தை பார்த்து கொண்டு சஞ்சரிப்பாய். இதெல்லாம் கனவுல நடக்கிற விஷயம் போல் உனக்கு தோணுமே தவிர இதை சத்தியம்னு நினைக்க மாட்டேன். இது சத்திய வஸ்து இல்லை, இது அசத்தியமான வஸ்து. ஏதோ அவன் பேசுகிறான். எப்படின்னா முக்த சங்கஸ், அதாவது முக்தாத்மாவாக சஞ்சரிப்பேன். எப்படின்னா ஜீவன் முக்தனா, பரத யோகீஸ்வரர் மாதிரி காளி கோயிலில் கத்தி வரும்போது கூட எப்படி பயப்படாமல் இருந்தாரோ. ஏன்னா தேகம் வேறு ஆத்மா வேறு, தேகன ஜாதசிய ஹிமே நசந்தி, தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு பிரித்தார் இல்லையா. அதான் சாஸ்திரம், ஒரு மகானுடைய சரித்திரம் தான் இதுக்கு பிரமாணமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு. இப்போ நான் அந்த ஹிருதய கந்தி போனதுன்றதுக்கு அடையாளம்னா பரத யோகீஸ்வரர். அவர் என்ன பண்ணார்னா காளி கோயில் வெட்ட வரும்போது கூட அவருக்கு இந்த தேகாபிமானமே இல்லாமல் இருந்தார். அதே பல்லக்கு தூக்கும் போது அவருக்கு தேகாபிமானம் இல்லை இல்லையா. அப்போ எதுக்கு அவர் பயப்பட போகிறார்? தேகனே ஜாதசி ஹிமே நசந்தி, தேகத்துக்கு தான் எனக்கு இல்லையே, நான் ஆத்மா தனியாக பிரிச்சாச்சு. எப்போது பிஷ்ட பேஷகா, என்னை தண்டிக்கிறது அரைச்சமாக வாரிக்கிற மாதிரி இந்த தேகத்தை நல்லா சிக்ஷித்து நான் பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன், தேகாபிமானத்தை விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேகாபிமானத்தை விட்டுட்டேன் நான். அப்படிங்கும்போது தேகத்தை தண்டிக்கிறது வேஸ்ட்டு. அரைச்சமாகவே மறுபடியும் அரைச்சின்னு இருக்க முடியுமா? பிஷ்ட பேஷகா, அதான் அரைஞ்சி போச்சு. அரைஞ்சி போன மறுபடியும் அரைச்சின்னு சமந்தான் மிஞ்சம். அது மாதிரி என்னை தண்டிக்கிறதோ அடிக்கிறதோ, இல்லை கை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ, இல்லை என்னை தண்டிக்கிறதோ என்னை அடிக்கிறதோ உதைக்கிறதோ, அதெல்லாம் எனக்கு நோயை உண்டு பண்ணாது. ஏன்னா ஆத்மா வேறு உடல் வேறு, நான் பிரித்தவன். இந்த தேகத்தை தான் எதாவது பண்ண முடியுமே தவிர என்ன ஒன்றும் பண்ண முடியாது உன்னால். அப்படின்னு பரத யோகீஸ்வரர் சொல்கிறாரா இல்லையா ரகுகண்ணன் இடத்துல, நீ என்னை தண்டிச்சிடுவோன்னு சொல்கிறிய, தண்டிச்சிக்கோ, எனக்கு அதனால் பாதிப்பு இல்லையே. இதெல்லாம் தேகத்துக்கு தானே. ஸ்தௌல்யம் காஷ்யம் வியாதி ஆதேஷ சுத்ரு பயம் கலை ரிச்சா ஜராச்ச நித்ரா ரதிர் மன்யோ தேகேன ஜாதசி ஹேமேனா சந்தி சொல்கிறாரா இல்லையா. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ பிராரப்த கர்மா அப்போ எப்படி இவங்க சஞ்சரிக்கிறாங்க? இதெல்லாம் புண்ணாக்கு கொடுத்தாலும் சாப்பிட்றாரு, எதை கூட சாப்பிட்றாங்க. அவர் அமிர்தவத்தை அபியவகரதி, மோக்ஷாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிற அவர்களுக்கு இது புண்ணாக்கு கொடுத்தான்னா, புழுத்து போன உளுந்து கொடுத்தான்னா, இல்லை கடாயில் ஒட்டின காந்தல் கொடுத்தான்னா, இல்லை பழையது 3 நாள் பழுது கொடுத்தான்னா, எல்லாமே அமிர்தவத்து அபியவகரதி. அவர்கள் இதில் சுவை காண்றதில்ல, இந்த உணவுனால் அவர்கள் சுவைக்கிறதில்ல, அவர்கள் ஏற்கனவே ஒரு சுவையில் இருக்கிறாங்க. அதுதான் மோட்ச சௌக்கியமாகிய அமிர்தவத்து. அந்த பிரம்மானந்தத்தில் தலைக்கிறார்கள், ஆத்மானந்தத்தில் தலைக்கிறார்கள். ஆத்மராமர்களாக இருக்கிறதுனால இந்த சுவைகள்லாம் அவர்களுக்கு அனாவசியம். இது ஏதோ வயிற்று பாட்டுக்கு ஏதோ இந்த பிரார்த்த கர்மா இருக்க வரைக்கும் இந்த உடம்பு இருக்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஏதோ கொஞ்சம் போடணும், ஏதோ இந்த உடம்பு கொஞ்சம் போடணும், அதுக்காக அந்த உணவை சாப்பிடுகிறார்களே தவிர இன்ன இந்திரிய பிரீதி நிமித்தம். புரியுதா? இந்திரிய திருப்தி நாக்கு ருச்சிக்காக சாப்பிட்றது கிடையாது, ஏதோ வயிற்றுக்கு போனதுக்காக போகிறாங்க. அதனால் சுவையற்றதோ சுவையானதோ, அது பழசோ புதுசோ, அதெல்லாம் எது இருந்தாலும் வாயில் போட்டுப்பாங்க அவங்க. அப்படி அமிர்தவத்து அப்பியவகரதி, அது அமிர்தம் போல் கிரகிச்சுன்னு போவாங்க. ஏன்னா அவர்கள் அமிர்த நிலையில் இருக்கிறதுனால எல்லாமே அமிர்தமாக பார்ப்பாங்க, பகவத் பிரசாதமாக பார்த்து சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. அப்போ அந்த நிலை சித்தித்தவர்கள் தான் பரத யோகீஸ்வரர். அதுதான் இங்கே சொல்கிறது, அந்த நிலை சித்திச்சிடுமா. ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரே, அவர்கள் எங்கே பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபத்தையே தரிசனம் செய்து கொண்டு, எல்லாம் பிரம்மமயம், எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்த்து கொண்டு போகிறதுனால இதில் என்னை வெட்டக்கூடியவன் யார், என்னை காப்பாற்றக்கூடியவன் காளியும் ஒன்று தான், அந்த கபாலிகர்களும் ஒன்று தான். யார்? பரத யோகீஸ்வரர். என்னை வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவரிடத்துல பயப்படவும் பயப்படலை. காளிதேவி தன்னை காப்பாற்றினாலேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லலை. அவர் சுகம் துக்கம் அவமானங்கள் எல்லாம் சமந்தான் அவங்களுக்கு. மகாத்மாக்கள் பரத யோகீஸ்வரருக்கு ஜடபரதன் சொல்ல, ஜடம் போல இருந்தாரே தவிர, ஆனால் யோகீஸ்வரராக சுத்த சைதன்யத்தில் பிரகாசித்தார் அவர் பரத யோகீஸ்வரர்.
அப்படின்னா பரத யோகீஸ்வரர் வந்து கபாலிகர்கள் அந்த திருட்டு கூட்ட தலைவன் வந்து அந்த பூசாரிகள்லாம் வெட்ட வந்தபோது அது கொள்ளை கூட்டத்து ஆட்கள்லாம் வந்து அந்த துஷ்டர்கள் வந்து வெட்ட வரும்போதும் அவர்களை வெட்டாத அவரிடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்லலை, பயப்பட அப்படியே தைரியமாக உட்காந்துருந்தார். அதே சமயத்தில் மாலைகள்லாம் போட்டு சந்தனம்லாம் பூசும்போது அந்த ஆடம்பரத்துலேயும் அவர் சந்தோஷம், பத்தியா நம்ம நல்லா குளிப்பாட்டி நல்லா சந்தனம்லாம் பூசி நல்லா புது வஸ்திரங்கள்லாம் உடுத்திருக்கான்னு சந்தோஷம், அதுவும் சந்தோஷப்பட்டிருக்கல. அதே சமயத்தில் அவர் வெட்ட வரும்போது பயப்படல. காளி வந்து அந்த திருட்டு கூட்ட தலைவனையும் அந்த பூசாரிகளையும் கத்தினாலே வெட்டி தலைகளை பந்தாடிட்டா. பரிவார தேவதைகளோடு அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் பானம் பண்ணிவிட்டு அப்படி பரதேவீஸ்வரை காப்பாற்றினால் யார் காளி தேவி காப்பாற்றிருந்தாலும் காளி தேவிக்கு ஒரு நன்றி சொல்லலாம் இல்லையா? அதையும் சொல்லலை. ஏன்னா அடித்தவனே அணைக்கிறான். அந்த கொள்ளை கூட்டத்து ஆட்கள் வந்து என்னை பயமுத்துறாங்கன்னா அவளுக்குள்ளே எந்த கிருஷ்ணன் இருக்கானோ அதே கிருஷ்ணன் தான் அந்த காளி தேவி இடத்துலையும் இருக்கிறான். எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக பார்த்துட்டு உங்களுக்கு அதில் உதவி பெற்றவர்கள் யார், எனக்கு அபகாரம் பண்ணவங்க யார், உபகாரம் பண்ணவங்க யார், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இல்லையா பரதேவீஸ்வரர் இருந்தார். அந்த அமிர்த நிலையில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அதெல்லாம் அப்படியேப்பட்டு. ஆனால் அவர்கள் உலகத்தில் சஞ்சரினா பிராரப்த கர்மா இருக்க வரைக்கும் சஞ்சரிப்பாங்க. ஆனால் எதுலேயும் பட்டுதல் கொள்ள மாட்டாங்க. அப்படி அந்த பிராரப்த கர்மா வீரியமற்றதாக செயல்படும். இந்த தேகத்தை என்னைக்கு தனக்கு கடைசி நாள் என்னைக்குன்னு கூட அவருக்கு தெரியும். பிராணன் என்னைக்கு பெரிய போதும் கூட தெரியும் அவருக்கு, யார் பரதேவீஸ்வரருக்கு. அது வரைக்கும் இந்த உடம்பு சஞ்சரிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கலையவரம் சரம கலையவரம் இது கடைசி ஜென்மா அப்படின்னு சஞ்சரிப்பாங்களாம் மகாத்மாக்களுக்கு. அவங்களுக்கு அதான் கடைசி ஜென்மா. அதுதான் பகவத் கதைகளை கேட்டால் இந்த மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. அப்போ என்னென்னா பிராரப்த கர்மா மட்டும் போக முடியாது, ஆனால் அது வீரியமற்றதாக இருக்கும். ஏன்னா இவன் பண்ணுற பக்தினால். அதனால் என்னென்னா பல பேருக்கு பகவான் வந்து இவர்கள் மூலமாக பல ரகுகணன் போன்ற பல இழிந்த ஆத்மாக்களை கரையேற்றுவதற்காக அதை பகவான் பயன்படுத்திப்பான். புரியல? அந்த மகாத்மாக்களால் பல பேருக்கு இவருக்கு யாராலே ஆக வேண்டியதில்லை, ஆனால் இவரால் பல பேருக்கு ஆக வேண்டியது இருக்குது. அதனால் சஞ்சரிக்கிறார்கள். புவனம் புனானாம், இந்த பூமியை பரிசுத்தப்படுத்துவதற்கென்றே அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள். அவருக்கு தீர்த்த யாத்திரையோ கஷேத்திர யாத்திரையோ ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. அந்த தீர்த்தங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே இந்த மகாத்மாக்கள்லாம் சஞ்சரிக்கிறாங்களாம். ஏன்னா பிரார்த்த கர்மா இருக்கே, அந்த பிரார்த்த கர்மாவை தள்ள முடியாது. அதே சமயத்தில் தனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் துன்பங்கள்லாம் கூட ஏற்றுப்பாங்களாம். ஏன்னா இந்த ஜென்மத்திலே கழிச்சிடுவோம், இதுக்கு வேறு இதை கழிக்கிறதுக்கு இது இப்போ நான் தடை பண்ணிட்டேன்னு சொன்னால் இதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மா எடுக்கணும். எதுக்கு? அதனால் அப்படியே அந்த கர்ம வினைகளையும் அனுபவிச்சுடுவாங்களாம். அதனால் பல்லக்கு தூக்கணும்னு இருக்குன்னு, அதனால் பல்லக்கு தூக்குறேன். அதுதான். ஏன்னா அதை தூக்கணும்னு எனக்கு ஒரு கடமை இருக்குது போலுக்கு, ஏதோ ஒரு வினை இருக்குது போலுக்கு. சரி அதை கழிச்சிடுமே அப்படின்னு பல்லக்கு தூக்கணும் ரகுகணன் பல்லக்கு. அப்போ பார்த்தா ரகுகணன் குதித்து மகாத்மான்னு தெரிஞ்சு காலில் விழுந்து சாஷ்டம் வினா மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு அந்த மகாத்மா பாதத்தில் விழுந்தான். அப்போ அவர் உபதேசம் பண்ணிவிட்டு அவருக்கு ஞானத்தை உண்டு பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் வந்த வழியே. அப்படிப்பட்ட ஆத்ம லாபத்தில் தலைச்சிருந்தார். ஆத்மாராமனாக இருந்தால் பரத யோகீஸ்வரர். அந்த நிலை சித்திச்சிடுமா இந்த பாகவத கதையை கேட்டால். அப்போ ஹிருதயத்தில் பகவான் பார்ப்பேன். அப்போது ஆத்மனி ஈஸ்வரே, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் ஈஸ்வரனை பார்ப்பேன். நீ திருஷ்ட ஏவா ஆத்மனி ஈஸ்வரே, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் ஈஸ்வரனை நீ கிருஷ்ணனை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாற்றம் உண்டாக்கிடுமா அந்த பாகவத கதை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் அதோவை கவையோ நித்தியம் பக்திம் பரமையா முதா. அதனால்தான் மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக இந்த பக்தி பண்ணாங்க. இந்த பக்தி இவ்வளோ பெரிய பரமார்த்த லாபத்தை கொடுக்கக்கூடியதே, பகவானே அடைய செய்யக்கூடியதே, அப்படிப்பட்ட உயர்ந்த சந்தோஷம். அதனால் சந்தோஷமாக என்கரேஜாக ஒருத்தர் தட்டி கொடுத்து அப்படி பக்தி பண்ணாங்க எல்லாரும். முன்னோர்கள்லாம் நம்ம மகாத்மாக்கள்லாம் அப்படி பக்தி பண்ணியிருக்காங்க. அதோவை கவையோ நித்தியம் எப்பொழுதும் பக்திம் பரமையா முதா. அதனால் வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதனி, இது ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது இந்த வாசுதேவனிடத்தில் பண்ணக்கூடிய பக்தியானது அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரே. அந்த பிரார்த்த கர்மா முடியும் போது அவர்கள் பாட்டு இந்த சட்டையை கட்டி போடுற மாதிரி இந்த தேகத்தை விட்டு போவாங்க. இல்லை தேகத்தோடு கூட பகவான் அப்படியே இந்த உடம்பை மறைச்சிடுவாங்க, தேகத்தை ஒளிமயமாக்கிடுவாங்க, தேகத்தை ஜலமாக மாற்றிடுவாங்க. இப்போ தேவகுதி அம்மா வந்து அப்படியே ஜலமாக மாறிட்டா, தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிட்டா. அப்படி கூட மாற முடியும், அவங்களால ஜலசமாதி அடைய முடியும். அதே சமயத்தில் ஜோதியாக பிரகாசிக்க முடியும் தேகத்தை. அதே சமயத்தில் தேகத்தை இங்கே அப்படியே சட்டையை கட்டி போகிற மாதிரி தேகத்தை விட்டு அவர்கள்
இந்த ஜீவஜோதியை பரஞ்சோதியில் கலந்துட முடியும். அவர்கள் அதே சமயத்தில் வைகுண்டத்தையும் அவர்கள் அடைய முடியும், விமானத்தில் போயிட முடியும். இந்த உடலை விட்டு பரலோகத்துக்கு திவ்ய சரீரத்தோடு வைகுண்டத்துக்கு போக முடியும். இதுபோல் பலவிதமான முக்தி இருக்குது. அந்த மோட்சத்தை அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த மோட்சத்தை பகவான் கொடுக்குறான், அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். இதுதான் விஷயம். அப்போ வாசுதேவனை அடைந்து விடுகிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த லாபத்தை கொடுக்கறதுனால்தான் அப்படியே சந்தோஷமாக இந்த பக்தி செய்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம், மகாத்மாக்கள் எல்லாம். அதோவை கவையோ நித்தியம் பக்திம் பரமயாமுதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதனிம். சத்துவகுணம் ரஜோகுணத்தின் தேவதைகள்லாம் இருக்குது. அதில் சத்துவகுணத்தில் தான் நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிது. அப்போ சத்துவகுணமூர்த்தியான விஷ்ணு இடத்தில் தான் நமக்கு அதிகமான நன்மைகள் உண்டாகிறதுனால விஷ்ணுவை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சத்துவகுணத்தினால் ரஜோகுணத்தினால் உலகம் படைக்கப்படுகிறது, சத்துவகுணத்தினால் ரட்சிக்கப்படுகின்றது உலகமெல்லாம், தமோ குணத்தினால் அழிக்கப்படுகின்றது. சத்வம் ரஜஸ் தமயிதி பிரகிருதிர் குணாஸ்தை யுக்த பரபுருஷ ஏக இகாசியதத்தே. ஒரே பகவான் தான் படைக்கும்போது பிரம்மாவாகவும், காக்கும்போது விஷ்ணுவாகவும், அழிக்கும்போது சிவனாகவும் செயல்படுகின்றான் பகவான். ஸ்தித்யாதியே ஹரிவிரிஞ்சி ஹரேதி சம்ஞாக ஸ்ரேயம்சி தத்திரக்கடு சத்வதனொன்றுனாம் சிஹோ. அதில் அதிகமாக நன்மைகள் யார் இடத்துல ஏற்படுதுன்னா விஷ்ணு இடத்துல தான் அதிகமாக நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது அப்படியே சொல்கிறார். பார்த்திவா தாருணோ தூமஸ் தஸ்மாத் அக்னிஸ்திரயீமய தமசஸ்து ரஜஸ்தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்ஷனம். இப்போ ஒரு கட்டை இருக்குது, 2 கட்டையை உராசும் போது அதுலேருந்து புகை வருது, புகையிலிருந்து அப்படியே நெருப்பு உண்டாகுது. அப்போ கட்டை முக்கியமாக, புகை முக்கியமாக, நெருப்பு முக்கியமான? நெருப்பு தான் முக்கியம். நெருப்பு தான் பலன். நெருப்புனால்தான் நம்ம சமையல் செய்ய முடியும், எல்லாம் பண்ண முடியும், அக்னிஹோத்திரம் பண்ண முடியும், யாகங்கள் பண்ண முடியும். அப்போது அந்த நெருப்பு பிரகாசிக்கிறது, அந்த நெருப்பு தான் பெரிய உயர்ந்த பலன். அப்படின்னும் போது மற்ற பிரம்மதேவர் சிவனை விட, ரஜோகுண தமோத குணத்தை விட சத்துவகுணத்தில் விஷ்ணு இடத்துல தான் பிரகாசம் அதிகமாக இருக்குது. ஆத்ம ஞானம் நமக்குள்ளே பிரகாசிக்க முடியும் அவரை வழிபட்டால் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதை சொல்கிறார். அதனால தான் அந்த சத்துவகுணம் தான் நமக்கு பிரம்ம தர்ஷனத்தை, பகவத் நிர்குண பக்தியாகிய கிருஷ்ண பக்தி கொண்டு போய் விட்டுடும், சத்துவகுணத்தை சம்பாதிக்கும் போது தான். அதுதான் இங்கே சொல்கிறார். பார்த்திவா தாருணோ தூமஸ் தஸ்மாத் அக்னிஸ்திரயீமய தமசஸ்து ரஜஸ் தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்ஷனம். சத்துவகுணம் தான் கிட்ட பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியது. சத்துவகுணத்தை சம்பாதிச்சாதான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு வரணும்னா தமோ குணத்தில் ரஜோகுணத்துக்கு மேலே எழுமணும். தமோ குணத்தில் ரஜோகுணம் உயர்ந்தது, ரஜோகுணத்தை விட சத்துவகுணம் உயர்ந்தது, சத்துவகுணத்தை விட நிர்குணம் பிரம்மமாகிய பகவான் வாசுதேவன் உயர்ந்தவன் அல்லவா. அந்த சத்துவகுணத்தை சாத்விக குணத்தில் இருக்கிறவங்க தான் பகவானை ஈஸியாக அடைய முடியும். தேவரெல்லாம் சாத்விக சம்பன்னர்கள், அசுரர்கள்லாம் ரஜோகுண சம்பந்தமானவர்கள், தமோ குண சம்பந்தமானவர்கள் யக்ஷர்கள், ராட்சசர்கள். அப்போ அந்த சுபாவம் உள்ளவர்களால் பகவான் அடைய முடியாது. தேவர்களுக்கு தான் பகவான் அடிக்கடி சப்போர்ட் பண்ணுறான்னா, தேவர்கள் சாத்விக குண சம்பன்னர்கள், சாத்விக குணத்தில் இருக்கிறவங்க கிருஷ்ணனை ஈஸியாக அடைய முடியும், அவர்களுக்கு பகவான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ சத்துவகுணத்தை சம்பாதிச்சிக்கும் போது பகவானை சுலபமாக அடைந்து விடலாம். அதான் பிரம்ம தர்ஷனம், பகவானை காட்டி கொடுக்கக்கூடியது சத்துவகுணம் தான். அதான் பேஜரே முனையோ அதாக்கிரே பகவந்தம் அதோக்ஷஜம் சத்தம் விஷத்தம் ஷேமாய கல்பந்தே ஏ அனுதானிகம். அதனால் சுத்தமான சத்துவகுணத்தை சொர்பியாக்கிய பகவானை வழிபடுகிறார்கள். அதுதான் ஷேமத்தை, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த மகான்களை யார் அனுசரித்தார்களோ அவர்கள் ஷேமத்தை அடைகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவன் கோரமான ரூபங்கள் கொண்ட பல தேவதைகள் இருக்குது இல்லையா, உக்கிரமான ரூபங்கள் கொண்ட பல பெண் தேவதைகளும் இருக்குது, ஆண் தேவதைகளும் இருக்குது. அப்படிப்பட்ட உக்கிரமான ரூபம்லாம் இருக்குது இல்லையா, பயங்கரமான கத்தியும் கபடமாக, பல்லெல்லாம் பெருசாக வச்சுட்டு அப்படி 8 கைகளோட 10 தலைகளோட அப்படிலாம் பயங்கரமாக இருக்குது இல்லையா. அது மாதிரி கோர ரூபங்கள்லாம் வழிபடக்கூடாது. பகவான் நாராயணனை தான் வழிபடணும், நாராயண சம்பந்தமான அவதாரங்களை தான் வழிபடணும். அதுதான் சாத்விகமானது, மனசில் சாந்தியை கொடுக்கக்கூடியது. ரஜோகுண தமோகுண சம்பந்தமான தேவதைகளாகிய கோரமான தேவதைகளை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். முமுக்ஷுவோ, என்னை உண்மையிலே மோட்சம் அடையன்னு ஆசைப்பட்டேன்னா, முமுக்ஷுவோ கோர ரூபான் ஹித்வா பூதபதியினதக, பூதகணங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பூதகணங்களையெல்லாம் கோரமான ரூபங்களையெல்லாம் வழிபடக்கூடாது. முமுக்ஷுவோ கோர ரூபான் ஹித்வா பூதபதினத. அப்போ என்ன, யாரை வழிபடணும்? நாராயண கலா சாந்தா பஜந்திஹி அனசூயவக. ஆனால் மற்ற தேவதைகளை பற்றி நிந்திக்கக்கூடாது.
மற்ற தேவதைகளுடைய புராணங்களை நிந்திக்கக்கூடாது. அனசூயவக அசூயை பாராட்டக்கூடாது. மற்ற தேவதைகளும் அதனால் மற்றவன்னு நினைக்கக்கூடாது. மற்ற தேவதைகளை நீ வழிபடாமல் உன்னுடைய தேவதையை நீ பெருசாக பேசு, நான் வேணாம் சொல்ல. ஆனால் அதுக்காக மற்ற தேவதைகளை குறை சொல்லாத. மற்ற சிவனையோ பிரம்மாவையோ மற்ற முருகர் விநாயகர் மற்ற தேவதைகள்லாம் வழிபடாத. சாந்தமான நாராயண கலைகள் பஜ்ஜி. சிவபக்தர்கள் விஷ்ணுவை நிந்திக்கூடாது, விஷ்ணு பக்தர்கள் சிவனை நிந்திக்கூடாது. அப்படி அனசூயவகா அதான் தான் அந்த பதத்தை ஜாக்கிரதையாக போடுறாரு. அசூயை பாராட்டாமல் உன் பக்தியை நல்லா பண்ணு. நீ நாராயண வழிபடியா அது வரை அத்தோடு போயிடு. அதனால் மற்ற தேவதைகளை குறை சொல்லாத, மற்ற புராணங்களை குறை சொல்லாத. உன் பக்தி வரைக்கும் நல்லா அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. அதில் ஸ்திரமாக நிலைச்சி நில்லு, அது போதும். அதை காப்பாற்றிக்கோ. நாராயண கலா சாந்தா பஜந்திஹி அனசூயவக. அதுவும் சாந்தமாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணரில் வழிபடுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் நாராயண கலைகளில். ரஜஸ்தம பிரகிருதிகா சமசீலா பஜந்திவை பித்ருபூத பிரஜேசாதின்னு ஸ்ரீயஸ்வர்ய பிரஜேப்சவா. அப்போ ரஜோகுண தமோகுணத்து சம்பந்தமான தேவதைகளை ஏன் வழிபடுறாங்கன்னா, உலக விஷயங்களை அதேபோல் பித்ருக்களை பூதங்களை கூட வழிபடுறாங்க. ஏன்னா சந்ததி விருத்தி ஆகணும், பித்ருக்களை வழிபட்டால் சந்ததி விருத்தி ஆகும். அதே சொல்ல நல்ல பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கணும் அப்படின்னா மற்ற தேவதைகளை வழிபடுறாங்க. நல்ல ஸ்ரீ ஐஸ்வர்யங்கள் அஷ்டமா சித்திகள் பெறணும் அப்படின்னா அதுக்கு சிவனை வழிபடலாம். அது மாதிரி யோகம் பண்ணலாம் சிவனை நோக்கி. அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அந்த அஷ்டமா சித்திகள் ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, புத்திர பாக்கியத்துக்கு ஆசைப்பட்டு, சந்ததிக்கு ஆசைப்பட்டு, இதுபோல் பல விதமான உலோக விஷயங்களை ஆசைப்பட்டு பித்ருக்களை வழிபடுறாங்க. சில பேர் மற்ற தேவதைகளை சிறு தேவதைகளை வழிபடுகிறார்கள். ரஜோகுண சம்பந்தமான ஓரமான ரூபங்கள்லாம் வழிபடுறாங்கன்னா தங்கள் அல்பமான சிற்றின்பங்களை ஆசைகளை அடைவதற்காக வழிபடுகிறார்கள். ஆனால் நீ எந்த தேவதைகளை வழிபட்டாலும் சரி, அது யாகங்களால் வழிபடுறியோ யோகத்தினால் வழிபடுறியோ எப்படின்னா வழிபட்டுக்கோ. ஆனால் அவைகளுடைய முடிவான நோக்கம் யாருன்னா வாசுதேவன் தான். வாசுதேவ பராவேதா வேதத்தில் சொல்ல மற்ற தேவதைகள் வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த தேவதைகள் வழிபாடு பண்ணி அதனால் நீ பக்குவம் அடைஞ்சு கடைசியில் வாசுதேவனை அறிவதற்கு தான் வேதங்கள் அந்த வழிபாடுகள்லாம் அங்கீகரிச்சிருக்கு. நோக்கம் என்னன்னா வாசுதேவன் அறிவது தான். வேதத்தினுடைய நோக்கமே வேதஸ்ட சர்வை அகம் ஏவ வித்யா. வேதத்தில் அறியப்பட வேண்டியவன் நான் தான், வேதத்தை முழுசாக அறிஞ்சவன் நான் தான் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பரா மகாஹா. யாகங்களால் ஆராதிக்கப்பட வேண்டியவனும் சந்தோஷப்படைபவனும் பக்தாராம் யக்ஞ தபசாம். யாகத்தின் அனுபவிப்பாளன் யாருன்னா வாசுதேவன் தான். யாகங்களால் ஆராதிக்கப்பட வேண்டியவன் யாருன்னா வாசுதேவன் தான். வாசுதேவ யாருன்னா வாசுதேவ புத்திரனாய் கிருஷ்ணன் தான் அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எந்த யாகங்கள் பண்ணாலும் கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆமாம், பார்த்துக்கலாம் நீங்கள். வாசுதேவ பரா வேதா வேதத்தினுடைய நோக்கமும் வேதத்தால் அறியப்பட வேண்டியவனும் வாசுதேவன். வாசுதேவ பராமகா யாகங்களால் அடையப்பட வேண்டியவனும் வாசுதேவன். வாசுதேவ பரா யோகா யோகத்தினுடைய நோக்கமும் வாசுதேவன் தான். வாசுதேவ பரா கிரியா நீ கிரியானுஷ்டானங்கள்லாம் பண்ணி யாரை சந்தோஷப்படுத்த போகிறேன்னா வாசுதேவனை சந்தோஷப்படுத்துறது தான் வாசுதேவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் கிரியைகள்லாம் ஏற்படுதான். வாசுதேவனே உயர்வாக கொண்டது கிரியானுஷ்டானங்கள்லாம். வாசுதேவ பரா கிரியா வாசுதேவ பரம் ஞானம் ஞானத்தினுடைய நோக்கமே வாசுதேவன் தான். ஆமாம், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. ஆமாம், பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். பல ஜென்மங்களை ஞானத்தில் பிரயாசம் பண்ணி வரட்டு வேதாந்தம் பேசின்னு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். பகவத் பக்தி பண்ண உடனே இப்போ தான் உண்மையான ஞானத்தில் வந்திருக்கான். அவன் சாதாரண ஆத்மாவில் அவன் மகாத்மா. என்னை சரணாகதி அடைந்தவன். நான் தான் எல்லாமே. ஞானத்துடைய நோக்கம், தியானத்துடைய நோக்கம், தர்மத்துடைய நோக்கம் எல்லாம் நான் தான் தெரிஞ்சுருக்கேன். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அந்த மகாத்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபமானவன் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். வாசுதேவ பரம் ஞானம் ஞானத்துடைய நோக்கமும் வாசுதேவன் தான். வாசுதேவ பரே பரம் தபக தபஸுடைய நோக்கம் வாசுதேவன் தான். இரண்யகசிபு தபஸ் பண்ணி லோக விஷயங்களை தேடின்னு கட்சியில் ஏன்னா நோக்கம் புரிஞ்சு தபஸுடைய நோக்கத்தை புரிஞ்சிக்கல. பிரம்மதேவர் வழிபட்டு அற்ப விஷயங்களை பிரார்த்தனை பண்ணால் அதனால் அழிஞ்சான். ஆனால் துருவன் வந்தனா நித்தியமான இன்றைக்கும் துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறார் துருவன்னா. ஏன்னா தபஸுடைய நோக்கம் யாருன்னா பகவானை ஆராதிக்கிறது தான். அதை துருவன் கடைப்பிடிச்சான். அதனால் துருவமாக நித்தியமாக இருக்கிறான். ஆனால் இரண்யகசிபு பண்ண தபஸ் என்னன்னா துஷ்பிரயோகம் பண்ணான். அதனால் அவன் அழிஞ்சான். அந்த தபஸ்னால் அஷ்டமா சித்திகள் பெறணும் அது பண்ண பேராசைப்பட்டான். அதனால் அழிஞ்சான். ஆனால் தபஸுடைய நோக்கம் வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறவங்க நித்தியமாக வாழ முடியும். அதுதான் சொல்ல வாசுதேவ பரம் தபக. அப்போது துருவன் கடைப்பிடிச்ச மாதிரி தபஸ் கடைப்பிடிக்கணும்.
பகவானை அடைவது நோக்கமாக. வாசுதேவ பரோ தர்மோஹோ தர்மஹ, வாசுதேவ பரோ தர்மோ, தர்மங்களுடைய நோக்கம் நம்ம கடமைகள், தர்மங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மத கடமைகள், நம்ம சனாதன தர்மத்தினுடைய கடமைகள், நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, ஸ்வதர்மங்களை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்வதர்மங்களுடைய நோக்கமும் வாசுதேவன் தான். வாசுதேவ பூஜையே ஸ்வதர்மமாக வச்சுக்கணும். பகவன் நாம சொல்கிறதையும் பகவத் பக்தி பண்ணுறதையே ஸ்வதர்மமாக வச்சுக்கணும். அதான் முக்கியம். வாசுதேவ பரோ தர்ம, தர்மங்களின் நோக்கம் வாசுதேவன் தான் அப்படின்னா இவ்வளவுத்துடைய நோக்கம் வாசுதேவன்னா கடைசியில் முடிவான கதியும் வாசுதேவன் தான். வாசுதேவ பராகதிஹி, வாசுதேவ பராகதிஹி. தர்மத்தினுடைய நோக்கம், ஞானத்தினுடைய நோக்கம், யோகத்தினுடைய நோக்கம், தபசனுடைய நோக்கம், கிரியானுஷ்ட நோக்கம், யாகங்களுடைய நோக்கம், வேதத்தினுடைய நோக்கம் எல்லாம் வாசுதேவன். கடைசியில் என்ன, வாசுதேவன் தான் உயர்ந்த கதியான். பரானா உயர்ந்த கதியானா வாசுதேவன் தான். மற்றதெல்லாம் தேவையில்லாதது, ரெண்டாவது தான் அதெல்லாம். வாசுதேவ பராகதிஹி இப்படிலாம் சொல்கிறார். ஏவேதம் சதர்ஜாக்கிரே பகவான் ஆத்மமாயா சதசத்ரூபையா சாச குணமையா குண விபுகும். அந்த பகவான் தான் சத்து அசத்து ரூபமாக காண்பிச்சுக்கிறான். அப்படிப்பட்ட இந்த உலகமாகவும் பிரகாசிக்கின்றான். ஆனால் நிர்குணனாகிய பகவான் இப்படிலாம் சொல்லப்படுகிறது. இப்படிலாம் அந்த பகவான் பக்தி தான் எல்லாத்த விட வசதி. வாசுதேவ பராகதிஹி, அவன் தான் நம்ம அடைய வேண்டிய கதியே. அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம ஜென்மா சாபல்யம் அடையும். நம்ம மனுஷ பிறவி எடுத்தது வீண் போகாது, நிச்சயமாக வெற்றி அடையும். சரி, ஆஹா 1:56 மணி நேரம் ஆகிப்போச்சு. 2 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. ராம 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 சீதாபதியே ராம 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 ராம. இந்த ஒரு அத்தியாயம் பற்றி விளக்கத்துக்கு இவ்வளோ லேட் ஆகிப்போச்சு. ரெண்டாவது பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்படியே பார்த்தோம். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம சீதாபதியே ராம 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 ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். சப்தாக முறையிலாம் இவ்வளோ விரிவாலாம் சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு அத்தியாயத்துக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. எப்போது நிறைய கதைக்கு போயிடுவாங்க. ஏதோ நம்ம ரிலாக்ஸாக அனுபவிக்கணும்னு ஒரு ஆசையினால் அது கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்தோம். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராம 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 சகசாதமணிக்கு ஜெய், ராம 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 ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராம 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 ராம. எல்லாரும் பாகவதம் கேட்கணும் கண்டிப்பாக, சந்தோஷமாக. ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராம 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 ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ராம 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 ராம.